சராசரியா ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ இருக்கிற அதிகபட்ச ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா, படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா தனக்காக ஒரு வேலை கிடைச்சதுக்கு அப்புறமா ஒரு பைக்கோ இல்ல காரோ அவங்களோட வசதிக்கு ஏற்ப, அதாவது அவங்களோட சம்பளத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பைக்கோ இல்ல ஒரு காரோ அந்த உழைப்புல வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குங்க, கனவுனே சொல்லலாம். அதுக்கப்புறமா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சொந்த வீடு, அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கையில செட்டில் ஆகணுங்கிறது தான் அதிகபட்ச கனவா இருக்குங்க. அப்படி ஒருத்தர் கஷ்டப்பட்டு படிச்சு தன்னோட வாழ்க்கையில ஒரு நல்ல கம்பெனிக்கு நிறைய கம்பெனிக்கு ட்ரை பண்ணி ஒரு கம்பெனில வேலை கிடைச்சு அங்க போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா அவர் எதிர்பார்த்த அளவுக்கு சேலரி வரலனாலும் அவர் எதிர்பார்த்த ஒரு வெஹிக்கிளை செகண்ட் ஹேண்ட்லயாச்சும் வாங்கிடலாம், இந்த கார் தான் நான் வாங்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தேன், இந்த காரை நான் வாங்கியே தீர்வேன்னு சொல்லிட்டு எவ்வளவு தடங்கல்கள் வந்தாலும் யார் என்ன சொன்னாலும் நான் இதை வாங்கியே தீர்வேன்னு சொல்லிட்டு வாங்கிடுவாங்கங்க. ஆனால் வாங்கினதுக்கு அப்புறமா அந்த காரோட ராசி, அந்த காருக்குள்ள எதனா ஒரு அமானுஷம் இருந்து அதனாலதான் அதோட ஃபர்ஸ்ட் ஓனர் அதை வித்திருந்தாங்கன்னா அது இவரை எந்த அளவுக்கு வச்சு செய்யும். தன்னோட வாழ்க்கையில ஏண்டா இந்த காரை வாங்கணுங்கிற அளவுக்கு அவரை அந்த கார் வச்சு செஞ்சிருக்குதுங்க. அது போக அந்த கார்ல இருந்த அமானுஷம் என்ன, எதனால அந்த காரை ஃபர்ஸ்ட் ஓனர் வித்தாங்க அப்படிங்கறத பத்தின ஒரு சுவாரஸ்யமான ஸ்டோரியை தான் இன்னைக்கு நம்ம டெவில்ஸ் கிச்சன் ஷோல பார்க்க போறோம். ரொம்பவே த்ரில்லிங்கா இருக்கும். மேபி நிறைய பேருக்கு இது கனெக்டிவா கூட இருக்கலாங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பிரதரோட பேர் வினோத்துங்க. வினோத் மதுரையை சேர்ந்தவர். மதுரையில் அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, அவரோட கூட பிறந்த அண்ணன், இவங்க எல்லாருமே கூட்டு குடும்பமாக ஒரு வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. 2018 நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோங்க. வினோத்தும் அவங்களோட ஃபேமிலியும் கூட்டு குடும்பம்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே அவங்களோட சொந்த வீட்டில் தான் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. வினோத்தோட தாத்தா தான் அப்போவே வாங்கியிருக்கிறாரு இந்த சொத்தை, அதாவது இடமா வாங்கியிருக்கிறாரு. அந்த இடத்துல வீடு கட்டி ஃபுல்லாக இப்போ மெயின்டெனன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது வினோத்தோட அப்பா. வினோத்தோட அப்பா நல்லா தாங்க இருந்திருக்கிறாரு. அவர் என்னன்னா ஊருக்குள்ளே இந்த வட்டிக்கு கொடுத்து வாங்குறது, அப்புறம் இந்த லேண்டு சம்மந்தமான விஷயங்கள்லாம் பண்ணுவாராம். அந்த பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு கை கால் விழுந்துருச்சாங்க. இந்த பேரலைஸ் ஆகிடுச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கை கால்லாம் விழுந்ததுக்கப்புறமா படுத்த படுக்கை ஆயிடுறாரு. வினோத்தோட அண்ணன் ரொம்பவே ஒரு மாதிரி அலட்சியமாக சுற்றிட்டு இருக்கிற ஒரு கேரக்டராங்க ஊருக்குள்ளே. மதுரையில் இந்த சண்டீர்த்தனம் பண்ணிட்டு சுற்றுறாங்க பையன் இல்லையா, அதாவது தேவையில்லாத பிரச்சனைக்கு போகிறது, நமக்கு அந்த பிரச்சனைக்கும் சம்மந்தமே இருக்காது, ஃப்ரெண்ட்ஸுக்காண்டி போய் நிற்கிறேன்னு சொல்லிட்டு இவர் கேஸ் வாங்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவர் மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. நல்லா படிக்கிற ஒரு பையன், இன்ஜினியரிங் படித்த பையன், அங்கே சேர்க்கை சரியில்லாத காரணத்தினால அவரோட வாழ்க்கை அப்படியே ஒரு மாதிரி டவுன்லேயே போயிருக்குதுங்க. அவரால் வெளியே ஒரு வேலைக்கு கூட போக முடியாதாங்க. அவரோட முன்கோபமே அவரை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு இருக்கிற இந்த ஸ்டேஜில் தான் வினோத்தோட அப்பா படுத்த படுக்கை ஆயிடுறாரு. இந்த டைம் பார்த்து வினோத்தோட அண்ணன் வேலைக்கு ட்ரை பண்ணுறாரு. அவங்க அப்பானா இவங்க 2 பேருக்குமே பிடிக்குமா. வினோத்துக்கும் அவங்களோட அண்ணன் கர்ணனுக்கும் அவங்க அப்பானா உயிர். அவங்க அப்பா இந்த மாதிரி படுத்த படுக்கை ஆனதுக்கப்புறமா அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் முதுகில் குத்துற மாதிரி அவங்க அப்பாவுக்கு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இவர் படுத்த படுக்கை ஆனதுக்கப்புறமா சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸை வச்சு மூவ் பண்ணியிருக்கிறாரு. அவங்க எல்லாருமே இவருக்கு துரோகம் பண்ணிவிட்டு அவங்க அந்த ப்ராஜெக்டை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்களாங்க. இப்போ தான் வினோத்தோட அண்ணனுக்கும் வாழ்க்கைனா என்னங்கிறது புரிய ஆரம்பிக்குது. எதனாலனா வினோத்தோட அப்பாவை ஏமாத்தினாங்க இல்லையா கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து, அவங்களோட பசங்க கூட தான் வினோத்தோட அண்ணன் கர்ணன் சுற்றிட்டு இருப்பாராங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் கோபமான கர்ணன் என்ன பண்ணுறாருனா, அதாவது வினோத்தோட அண்ணன் என்ன பண்ணுறாருனா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் போயிட்டு திட்டுறாரு. குடிச்சிட்டு போய் சண்டைக்கு போயிருக்கிறாரு. எங்கள் அப்பாவை உங்கள் அப்பாக்கள்லாம் சேர்ந்து ஏமாற்றிட்டாங்கடா, இந்த மாதிரி கூடயே இருந்து துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏய் உங்கள் அப்பா படுத்த படுக்கை ஆகிட்டார், கை கால் இழுத்துக்குச்சுன்னா அதுக்கு எங்கள் அப்பா என்னடா பண்ணுவாங்க, அப்படி தான் இருக்கும் பிஸ்னஸ்னான்னு சொல்லிட்டு அவங்க சில விஷயங்கள் நார்மலாக சொன்னாலுமே இந்த போதையில் இருக்கும்போது அது தப்பாக தாங்க தெரியும். மறுபடியும் அவங்களுக்குள்ள ஒரு கை கலப்பு இவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போது வினோத்தோட தாத்தா, வினோத் 2 பேரும் போயிட்டு அவங்க மாமா ஒருத்தர் பெரிய ஆளாங்க, மதுரையில் எம்எல்ஏ கூடலாம் பழக்கம் இருக்குமா, அவங்க மூலமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு லாயர்லாம் வச்சு பேசி அவங்க அண்ணனை வெளியே கூப்பிட்டு வந்துடுறாங்க. இப்போ தான் வினோத்தோட அண்ணனுக்கும் வினோத்துக்கும் வாழ்க்கையோட அர்த்தம் என்னங்கிறதே புரிய ஆரம்பிக்குதுங்க. என்னதான் வினோத்தோட அண்ணன் கர்ணன் ஓப்பனாக இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தாலும் மறைமுகமாக இவருமே வினோத்துமே அப்படி தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறாராங்க.
நல்ல படித்த பையன்தான், இவருமே இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறாரு. ஆனால் கரெக்டான வேலை கிடைக்கல. எல்லா இடத்துலையும் போயிட்டு இன்டர்வியூக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிடுவாராம். அந்த டைம்லலாம் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து குடிச்சு இவரும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அண்ணன் கர்ணன் மாதிரியே ஆகிட்டு இருக்கிறாரு. இந்த ஸ்டேஜில் அவங்க அப்பா படுத்ததுக்கப்புறமா இவங்க 2 பேருக்குமே பொறுப்பு வருதுங்க. அதுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா வினோத்தோட அப்பா. அவர் எந்த அளவுக்கு இவங்களுக்கு சொத்து சேர்த்து வச்சாரோ அதை விட டபுள் மடங்கு கடனை சேர்த்து வச்சிருக்கிறாரு. ஊர் முழுக்க கடன் வாங்கி வச்சிருக்கிறாரு. வட்டிக்கு ஒருத்தர்கிட்ட வாங்கி தான் இவர் மற்றவங்களுக்கு வட்டிக்கு கொடுத்துட்டு இருந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த வட்டிக்கு கொடுத்தவங்க எல்லாருமே இவங்க வாசலில் நிற்கிறது, இவங்க அப்பாவை அசிங்கமாக பேசுறது, திட்டுறதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடி வருது. இந்த நேரத்தில் வினோத்தோட அண்ணனும் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல, அட்லீஸ்ட் நம்ம வெளியே வாச்சு எங்கேயாச்சும் போய் வேலை பார்த்து அப்பாவோட கடனெல்லாம் அடைக்கலாம், அந்த கடன் கொடுத்துருப்பாங்க இல்லையா அவங்ககிட்டே கூட போய் வேலைக்கு சேர்ந்துடலாம்னு சொல்லிட்டு கர்ணன் என்ன பண்ணுறாருனா அப்படிப்பட்ட ஒரு வட்டிக்கு கொடுக்குற ஆள்கிட்ட போயிட்டு கலெக்ஷனுக்கு, அதாவது மிரட்டி காசு வாங்குவாங்க இல்லையா, போயிட்டு அந்த மாதிரி போயிட்டு அவங்க அண்ணன் ஜாயின் பண்ணிடுறாருங்க. வினோத்துக்கு மனசு வரலை. ஏன்னா வினோத் அவங்க அப்பா மாதிரி இல்லை, அம்மா மாதிரி. வினோத்தோட அம்மா கொஞ்சம் சாஃப்ட் கேரக்டராங்க. எல்லாரையுமே அன்பாவும் பண்பாவும் பார்த்துப்பாங்களாம். அவங்க வீட்டுக்கு யாருன்னா ஒருத்தவங்க காசுன்னு சொல்லிட்டு தேடி வந்தாங்கன்னா இருக்கிற காசை எடுத்து கொடுக்குற ஒரு கேரக்டர். அந்த மாதிரி தான் வினோத்தும். அப்படி இருக்கிற ஒரு பர்சனால் எப்படி மற்றவங்களை அரட்டி காசு வாங்க முடியும்? சின்சியராக உட்காந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கிட்டுமே பேச ஆரம்பிக்கிறாரு. காலேஜில் இருக்கும்போது அவர் கூட படிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் சொல்லி அழுது இருக்கிறாருங்க. அப்படி அழுகும்போது வினோத்தோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சென்னையில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு, ஒரு முக்கியமான ஐடி கம்பெனியில். அவர் என்னோட ஹெச்ஆர் எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி தான், நான் அவர்கிட்ட பேசுகிறேன், இங்கே வேக்கன்சி இருக்குடா, நீ ரெஸ்யூம் மட்டும் எனக்கு அனுப்புன்னு சொல்லிட்டு ரெஸ்யூமையும் வாங்கிக்கிறாருங்க. அடுத்த ஒரு வாரத்தில் இன்டர்வியூக்கும் கூப்பிடுறாங்க. வினோத் சென்னைக்கு வராரு. சென்னைக்கு வந்த இடத்துல அவருக்கு வேலையும் கிடச்சிருதுங்க. இப்போ சென்னையிலேயே இருந்து தான் வினோத் வேலை பார்க்கணும் இல்லையா, அவர் வீடு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. எந்த வீடுமே அவருக்கு செட் ஆகலை. அவர் எதிர்பார்த்த சம்பளத்தில் வேலையும் அமையலை. வினோத்தை வேலைக்கு ரெஃபர் பண்ணார் இல்லையா அவரோட ஃப்ரெண்டு ஐடி கம்பெனியில் இருக்கிறவர், அவர் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸோட ஒன்றா தங்கியிருக்கிறாரு. பசங்க பொண்ணுங்க எல்லாருமே சேர்ந்து தான் தங்கியிருக்கிறாங்க சென்னையில். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவரோட ஆள் கூட தங்கியிருக்கிறாராம், லிவிங்கில் இருக்கிறாங்க. ஒரே கம்பெனியில் வேலை பார்க்குற, ஒரே ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற 2 பேர். அதாவது வினோத்தோட ஃப்ரெண்டு இருக்கிறார் இல்லையா மணி, அவரும் அவரோட ஆள் ஒரு ரூமில் அவங்க இருப்பாங்களாம். இன்னொரு ரூமில் ஒரு பேர் இருக்கிறாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் சிங்கிளாக அங்கே தங்கியிருக்கிறாரு. அவர் ஹால்லேயே படுத்து பாருங்க. இது 2 BHK. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்களுமே 3 BHK தாண்டா பார்த்துக்கிட்டு இருக்கோம், உனக்கு ஓகேனா சொல்லு, நானும் என்னோட ஆளும் ஒரு ரூம் எடுத்துப்போம், இன்னொரு கப்புள் இருக்கிறாங்க, அவங்களுமே லிவிங்கில் தான் இருக்கிறாங்க, அவங்க 2 பேரும் ஒரு ரூம் எடுத்துப்பாங்க, நீங்கள் 2 பேரும் இந்த ஹாலில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறான் இல்லையா அந்த பையனும் நீயும் ஒரு ரூம் எடுத்துக்கோங்க, உனக்கு ஓகேனா சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவருக்குமே அதான் சரியாகப்படுது. வந்த உடனேமே எதனால் தனியாக போகணும், 20,000க்கு கம்மியாக வாடகைக்கு இவருக்கு எந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ வீடோ கிடைக்கல. அப்படி இருக்கும் பட்சத்தில் வேறு வழியே இல்லாமல் அவங்கக்கிட்ட ஓகே சொல்லி அட்வான்ஸுக்கு ஒரு 30,000 இவர் சைட்லேருந்து கொடுக்குறாரு. மாதம் 10,000 மட்டும் இவர் கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு 3 BHK ஒன்று பிடிச்சி இவங்க எல்லாருமே அந்த வீட்டுக்குள்ளே போய் செட்டில் ஆயிடுறாங்க. ஒரு 2 மாதம் போகுதுங்க. தன்னால் முடிஞ்ச அளவுக்கு வினோத் அவரோட வீட்டுக்கு காசு அனுப்பி விட்றாரு. இப்போ வினோத்தோட தாத்தா என்ன பண்ணுறாருனா, அவர் பேரில் இருக்கிற 2-3 இடங்களை விற்று அவங்க அப்பாவுக்கு அடைக்க வேண்டிய கடன் எல்லாத்தையும் அடைச்சிடுறாரு. இதை ஏன் முன்னாடியே பண்ணலன்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட கேட்டப்போ, அந்த டைமில் வாங்குறதுக்கு ஆட்கள் இல்லை பிரதர், நாங்கள் எல்லாருக்கிட்டையுமே அட்வர்டைஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம், இந்த மாதிரி இடத்த சேல் பண்ண போகிறோம் வேணுமான்னு சொல்லி கேட்கும்போது அந்த கடன் கொடுத்தவங்ககிட்டே நம்மளால் விற்க முடியாது இல்லையா, அவங்க அடிமட்டத்துக்கு கேட்பாங்க, இந்த இடத்த நான் இவ்வளோக்கு தான் வாங்குவேன், மீதி வட்டி பணத்தை கொடுன்னு சொல்லிட்டானோ, அதனாலேயே யாருக்குமே தெரியாமல் விற்கணும், அதே நேரத்தில் அதை சேலும் பண்ணணும். வினோத்தோட அப்பா கட்ட வேண்டிய காசு எல்லாத்தையுமே அவங்க தாத்தா அடைச்சிடுறாரு. இப்போ இவங்களோட பூர்வீக வீடு இருக்கு இல்லையா, அதையுமே வித்துடுறாங்க. இந்த கடனெல்லாம் அடைக்கிறதுக்கு வேறு வழி இல்லாமல் இருக்கிற எல்லா சொத்தையுமே விற்றுட்டு வாடகை வீட்டில் தான் போய் தங்குறாங்க வினோத்தோட அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி. ஒரு பக்கம் வினோத்தோட அண்ணன் கர்ணன் அவரோட வேலையை பார்த்துக்கிட்டு அவருமே வீட்டுக்கு கொஞ்சம் காசு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்சம் அந்த மாதிரி சண்டீர்த்தனம் பண்ணாலுமே வீட்டுக்கு கொஞ்சம் காசு கொடுக்கறது கொஞ்சம் பொறுப்பு வந்துருக்குதுங்க அவருக்கு. இப்போது வினோத்தை பொறுத்த வரைக்கும் வந்த வேலையை எதனால் விடணும்? வினோத்துக்கு இப்போ அவங்களோட ஊர்லேயே போயிட்டு மதுரையிலேயே போயிட்டு வேறு எதனா ஒரு பிஸ்னஸ் பண்ணி கூட அவரால் பொழைச்சிக்க முடியும், அதுவே அவருக்கு போதுமானதாக தான் இருக்கும். இருந்தாலும் படித்த வேலைக்கு ஒரு வேலை கிடச்சிருக்குது, இதையே நம்ம விடணும்னு சொல்லிட்டு இங்கேயே தங்கிடுறாரு சென்னையிலேயே. வினோத்தும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு 3 BHK எடுத்தாங்க இல்லையா அப்பார்ட்மெண்ட். இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனதுனாலையா இல்லை என்னங்கிறது தெரிலங்க, இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனதுக்கு அப்புறமா தான் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா கடனுமே அடைஞ்சிருக்கு. இவருக்குமே கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்துருக்குதுங்க, காசு நிறையா கையில் நிற்க ஆரம்பிக்குது. இப்போது வினோத்துக்கு ஒரு ஆசை,
அது சின்ன வயசுலேருந்தே இருக்குது அவருக்கு. அதாவது ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போகணுங்கிறது அவரோட ட்ரீம் தான். ஐடி கம்பெனிக்கு போனதுக்கப்புறமா ஒரு கார் வாங்கணுங்கிறது அவருக்கு ஒரு பெரிய ட்ரீமாங்க. அவர் ஆசைப்பட்ட மாதிரியே கார் வாங்குறதுக்கு அமௌண்ட்டு சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறாரு. ரெடி கேஷில் எடுக்கலாம் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு கனவாகவே இருந்திருக்குது. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் 4.5 லட்ச ரூபா, அதாவது அவரோட செலவுக்கெல்லாம் போக வாடகைக்கெல்லாம் போக எடுத்து வச்சு சேர்த்து வச்சிடுறாரு. இந்த 4.5 லட்ச ரூபாய் இனிஷியல் அமௌண்ட்டாக போட்டு 4 லட்ச ரூபா மட்டும் லோன் போகலாம், ஒரு 10 லட்ச ரூபாக்குள்ளே ஒரு நல்ல காரை வாங்கலாம்னு சொல்லிட்டு அவர் போய் பார்க்கும்போது வினோத்துக்கு ஒரு கால் வருதுங்க. அவங்க அம்மா ரொம்ப நாளாகவே வயிறு வலின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி துடிச்சிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இப்போது அவங்கள எமர்ஜென்சிக்காக மதுரை மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் கால் அவங்க அண்ணன் கர்ணன் கிட்ட இருந்து. இப்போது வினோத் அவசரமாக மதுரைக்கு கிளம்பி போகிறாரு. அங்கே போய் பார்த்தா அவங்க அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறாங்க. கர்ப்பப்பை இறங்கிருச்சுன்னு சொல்கிறாங்க. அதை இமீடியட்டாக ஆப்ரேட் பண்ணி எடுக்கணும்னா இவ்வளோ செலவாகும்னு சொல்லும்போது வேறு வழியே இல்லாமல் இவர் சேர்த்து வச்ச காசையும் அதில் போட வேண்டிய சூழ்நிலை வருதுங்க. வினோத்துக்கு காரை விட அவங்க அம்மாவோட உயிர் தான் முக்கியம். அவரோட கடமையை செஞ்சுட்டு ரிட்டன் சென்னைக்கு வந்துடுறாரு. சென்னைக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு வாரமாகவே மூட் ஆஃபாக இருக்கிறாருங்க. என்னாச்சுடான்னு சொல்லிட்டு அவங்க ரூமில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்கும்போது நடந்த விஷயத்த சொல்கிறாரு. நீ ஏன்டா எடுத்தவொடனே புது கார் போகிற, செகண்ட் ஹேண்டில் வாங்கலாம்ல, சென்னையில் நிறைய கார்ஸ்லாம் கிடைக்கும் உனக்கு, நீ அந்த மாதிரி எதனா ஒன்று ட்ரை பண்ணல, ஆப்புங்களெல்லாம் பார்த்தனா உனக்கு எதனா ஒரு கார் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது இவர் ஆப்லாம் டவுன்லோட் பண்ணி உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு வாரமாக ஃபில்டர் பண்ணி மொத்தம் 4 கார் பார்த்து வச்சுருக்கிறாங்க. இந்த 4 காரில் ஒரு ரெட் கலர் கார் மட்டும் இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது வினோத்துக்கு. அந்த கார் ஓனருக்கு ஃபோன் பண்ணும்போது 2-3 தடவை ரிங் போய்கிட்டே இருக்குது, அவங்க எடுக்கவே இல்லை. அவங்கள விட்டுட்டு வேற கார்ஸ் ஓனர்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் கால் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ரெட் கலர் ஸ்விஃப்ட் காரோட ஓனர் கால் பண்ணுறாங்க. வினோத் கால் அட்டன் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்கறதுக்கு முன்னாடியே காருக்காக நீங்கள் கால் பண்ணீங்களா, ஆமாம், உடனே எடுத்துப்பீங்களா, இமீடியட்டாக எடுத்துப்பீங்களா, நீங்கள் லோன் போகிறீங்களா இல்லை எப்படி ரெடி கேஷ் கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லைங்க, நான் லோன் போகிற மாதிரி தான் இருக்கிறேன், எனக்கு நீங்கள் உங்களோட அட்ரஸ் மட்டும் அனுப்புங்க, நானும் என்னோடய ஃப்ரெண்டும் நேரில் வந்து பார்க்குறோம். அவங்களோட வாய்ஸ் கொஞ்ச நேரத்துக்கு கேட்கவே இல்லை. சிக்னல் வீக்காக இருக்குன்னு தாங்க வினோத் நினச்சிருக்கிறாரு. ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ஒரு மாதிரி பயந்து போய் ஒருத்தவங்க திடீர்னு நம்மக்கிட்ட ஒரு கேள்வியை கேட்குறாங்கன்னா, நம்ம வீட்டில் ஆல்ரெடி எதனா ஒரு அமானுஷம் நடந்துகிட்ருக்குன்னா நம்ம எப்படி ரிப்ளை பண்ணுவோம்? டக்குன்னு ரிப்ளை பண்ண மாட்டோம் இல்லையா, ஒரு செகண்ட் யோசிப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு 30 செகண்ட்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த பொண்ணு, அது அந்த காரோட ஓனர் பேசவே இல்லை. அப்புறமா இவர் கேட்கலையா, ஹலோன்னு சொல்லிட்டு ஒரு 4 தடவை சொல்லும்போது தான் ஓகே, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன், நீங்கள் வாங்க, எங்களுக்கு ஈவினிங் ஒரு 6-7 மணி அந்த மாதிரி தான் வருவோம். ஐயோ, நைட் டைமில் வராதிங்க, அதாவது ஈவினிங் டைமில் இருட்டுற நேரத்தில் வராதிங்க, முடிஞ்சால் பகல் நேரத்தில் வாங்க, இல்லைனா வராதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வினோத் கேட்குற கேள்வி எதுக்குமே ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த காரோட ஓனர் சரியாகவே பதில் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் எப்போ வாங்குறீங்க, லோன் போகிறீங்களா என்னங்கிறதுல மட்டும்தான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. இவருக்கு ஒரு டவுட் வருதுங்க, வேணாம், அந்த கார் வேணான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இப்போது வினோத்துக்கு ஒரு கால் வருது. அவங்களோட தாத்தா, டேய், உனக்கும் அண்ணனுக்கும் பொண்ணு பார்த்துருக்கோம், நம்ம சொந்தக்காரங்கள்லையே அக்கா தங்கச்சிங்க 2 பேர், ஒரே வீட்டில் அக்கா தங்கச்சிங்களை அண்ணன் தம்பிங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி நாங்கள் சம்மந்தம் பேச போகிறோம்டா, உனக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆல்ரெடி அந்த பொண்ணை இவர் சின்ன வயசில் லவ் பண்ணியிருக்கிறாராங்க அவங்க வீட்டுக்கிட்ட. அப்போ அந்த பொண்ணு இவரை திரும்பி கூட பார்த்தது இல்லையா. இப்போ அதே பொண்ணை இவருக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு அவங்க தாத்தா கேட்கும்போது ஓகேன்னு சொல்லாமல் இருப்பாரா? சரிங்க தாத்தா, நீங்கள் பாருங்கன்னு இருக்கிறாரு. இப்போ வினோத்துக்கு என்ன தோணுதுன்னா, அடுத்தடுத்து இவரோட வாழ்க்கையில் நல்லதாக நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த வீட்டுக்கு வந்ததுனாலையா, இல்லை இந்த காரை பற்றி பேசினாலையா? இந்த கார் ரெட் கலர் கார் தான் இவருக்கு வேணும், ஸ்விஃப்ட் கார் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அவங்களுக்கு கால் பண்ணி பேசினதுக்கப்புறமா இந்த ஒரு சம்பவமும் நடந்திருக்குது. அப்புறம் ஏன் அந்த காரை விடணும்? எப்படியாச்சும் அந்த காரை பேசி முடித்து வாங்கிடலாம், அந்த கார் நமக்கு ராசியான காரு, அதனால தான் நமக்கு இப்போ ஒரு நல்ல செய்தி வந்திருக்குது, இப்போ தான் பேசிட்டு வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த நம்பருக்கு கால் பண்ணுறாரு. ஃபோன் சுவிட்ச் ஆஃப். என்னடா அது, இப்போ தான் பேசிட்டு வச்சோம், தாத்தா கிட்ட பேசிட்டு வரதுக்குள்ளே ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுறாருங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு 2-3 மெசேஜ் போடுறாரு. நீங்கள் லொக்கேஷன் மட்டும் சென்ட் பண்ணுங்கள், மார்னிங் நாங்கள் பார்க்குறோம், ஒரு 10 o'clockலேருந்து 11 o'clockக்குள்ளே பார்க்குறோம் நானும் என்னோடய ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டுட்டு நைட்டு படுத்து தூங்கிட்டாராங்க. அடுத்த நாள் காலையில் வினோத் எந்திரிக்கும் போது மிட்-நைட் 2:30 மணிக்கு அந்த ஓனர், அந்த காரோட ஓனர் லொக்கேஷன் மட்டும் அனுப்பி விட்டுருக்குறாங்க. இப்போ வினோத் அவரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டு அந்த லொக்கேஷனுக்கும் போகிறாருங்க. மதியம் 12-12:30 மணி ஆயிடுச்சான். இவங்க கம்பெனிக்கு போயிட்டு அங்கேருந்து இவங்க கொஞ்சம் டைம் கேட்டு ஒரு 2 hours மட்டும் டைம் வாங்கிக்கிட்டு 2 பேருமே அங்கேருந்து ஹெச்ஆர் தெரிஞ்சவங்கிறனால இவங்க டைம் கேட்டுட்டு அங்கேருந்து வந்திருக்கிறாங்க. இவங்களோட கம்பெனிலேருந்து கிட்டத்தட்ட 12-15 கிலோமீட்டராங்க, 12 to 15 கிலோமீட்டரான் ட்ராவல் பண்ணி அந்த இடத்துக்கு போய் அந்த அம்மாவுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அவங்க ஃபோனை பிக் பண்ணவே இல்லை. ரிங் போய்கிட்டே இருக்குது, ஃபோனை எடுக்கலை. ஆனால்
அந்த காரு வெளியே தான் நின்றுட்டு இருக்குது. அவங்களோட வீடு ஒரு தனி வீடாங்க. அந்த தனி வீட்லேயே கார் பார்க்கிங் உள்ள பெருசாக இருக்குது. ஆனால் அந்த கார் மட்டும் வெளியே வெயிலில் நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே எம்டி லேண்டு மாதிரி இருக்குமா, அந்த இடத்துல நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க அந்த காரை. இப்போ வினோத்துக்கு கடுப்பாகுதுங்க. என்னதான் வீடு இவ்வளோ பெருசாக கட்டி வச்சாலும் உள்ளே ஒரு பார்க்கிங்க்குன்னு ஒரு இடம் வச்சுருந்தாலும் காரை தூக்கி வெளியே நிப்பாட்டானுங்க பார்த்தியா. ஏன்னா காரை சேல் பண்ண போகிறோங்கிறதுனால வெளியே நிப்பாட்டிட்டாங்க. ஏன்டா இப்படிலாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி திட்டிக்கிட்டே அந்த காரை பார்க்குறதுக்காக கிட்டக்க போயிருக்கிறாங்க. இந்த கார் கிட்டக்க போனால் ஒரே பிளட்டு ஸ்மெல்லு ஹெவியாக வந்திருக்குது, ரத்த வாடை. இப்போ வினோத்தோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாருன்னா, டேய் என்னடா காரில் ஒரு மாதிரி ரத்த வாடை வருது, நம்ம எதுக்கும் வேறு எதனா காரையும் ஆப்ஷனுக்கு பார்க்கலாமாடான்னு சொல்லிட்டு வாயை விடுறாரு. டேய் காரை பார்க்க வந்த இடத்துல இப்படியாடா பேசுவ, ரத்த வாடை வருதுன்னா அவன் வெளியே நிப்பாட்டி வச்சுருக்கான். ஏன்னா எலி செத்துருக்கும், அங்கனுக்குள்ளே ஃபுல்லாக ஒரு மாதிரி இந்த சின்ன சின்ன செடிங்களாக வளர்ந்து அங்கங்கே ஒரு மாதிரி புல்லாக தான் இருக்குதாங்க. அதுக்கு நடுவில் தான் இந்த காரை நிப்பாட்டியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் எதனா ஒரு எலியோ பூனையோ செத்து போயிருக்கலாம், இல்லை எதனா குப்பையை தூக்கி போட்டிருக்கலாம், அதுலேருந்து வர ஸ்மெல்லு தாண்டா, இது பிளட்டு ஸ்மெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இவர் சமாளிக்கிறாரு. ஏன்னா வினோத்துக்கு இந்த காரை ரொம்ப பிடிச்சிருக்குது. ஃபோட்டோவில் பார்த்ததை விட நேரில் பார்க்கும்போது ரொம்பவே பிடிச்சிருக்குது. மறுபடியும் வினோத் அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு, ஓனர் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அவங்க எடுக்கவே இல்லை, கால் போய்கிட்டே தான் இருக்குது. இத்தனைக்கும் அந்த இடமே ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது. மத்தியான நேரத்தில் இந்த பார்ஷான ஏரியாக்கள்லாம் அந்த அளவுக்கு சவுண்டு கேட்காதுங்க. வீட்டுக்குள்ளே, அதாவது வெளியே நிற்கிறோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளே சவுண்டாக எதனா பாட்டு கேட்குறாங்க இல்லை டிவி போட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னா அந்த சத்தம் மட்டும் நமக்கு தனியாக கேட்கும் இல்லையா. அதே மாதிரி தான் அந்த அம்மாவோட வீட்டிலேருந்து டிவி பார்க்குற சவுண்டு கேட்குது, சவுண்டாக வச்சுருக்கிறாங்க. இப்போ அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு தாத்தா, அவர் அந்த மெயின் ரோட்டில் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது வினோத்தையும் அவர் ஃப்ரெண்டையும் ஒரு மாதிரி அமானுஷ்யமாக பார்த்துருக்கிறாரு. அதாவது தெரியாத ஏரியாவில் போயிட்டு ரெண்டு பசங்க நின்னாங்கன்னா பார்க்குறது வேற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி சந்தேகத்தோட மேலேங்களையும் பார்ப்பாங்க. ஆனால் இவர் பார்த்த பார்வை வேற மாதிரி இருந்திருக்குதுங்க. ஏதோ ஒரு விஷயத்த கன்வே பண்ணுற மாதிரியே அந்த காரை பார்க்குறாரு. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு தலையை குனிஞ்சிட்டு நேராக நடந்து போயிட்டாராங்க. இப்போ இந்த தாத்தாவை பார்த்துட்டு வினோத்தோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாருன்னா, டேய் அந்த தாத்தா இந்த ஏரியாக்காரர் தான் நினைக்கிறேன், வாடா அவர்கிட்ட ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணலாம், எதனால் இவங்க வீட்டுக்கு வெளியே வண்டியை நிப்பாட்டியிருக்கிறாங்கன்னு. ஏன்டா அந்த தாத்தாக்கும் வண்டிக்கு என்னடா சம்மந்தம், டே அவர் ஏன்டா அந்த வண்டியையும் பார்க்கணும் நம்மளையும் பார்க்கணும், ஒருவேளை நம்ம திருட்டு பசங்க வண்டியை திருட போகிறோன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பாரா, ஏரியாவுக்கு புதுசு வேறு, இதெல்லாம் ஒரு விஷயமா, ஏன்டா அவசகுணமாகவே பேசிகிட்டு இருக்கிற, சரிடா இத்தனை கால் பண்ணி ஏன்டா அந்த அம்மா எடுக்கலை, வாடா கிளம்பலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது அப்போ தான் உங்களுக்கு தெரியுது டிவி ஓன வீடு அந்த அம்மாவோட வீடு கிடையாது, ஆப்போசிட்டில் இருக்கிற வீடு தான் இந்த காரோட ஓனரோட வீடு. அவங்க வீட்டுக்குள்ளே ஆல்ரெடி ஒரு இனோவா கார் நிற்கிது, இது செகண்டரி காராக தான் வச்சுருந்துருக்குறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அதனால தான் வெளியே நிப்பாட்டியிருக்கிறாங்கிறது இவங்களுக்கு தெரிய வருதுங்க. இப்போது அந்த காரோட ஓனர் வீட்டுக்கு வெளியே வராங்க. நீங்கள் தான் கால் பண்ணிக்கிட்டே இருந்தீங்களா? ஆமாம் மேம், நாங்கள் வந்துட்டு ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்கோம், உங்களுக்கு கால் பண்ணால் நீங்கள் எடுக்கவே இல்லை, எடுக்க மாட்டேன்னு தெரியுதுல, அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப கூப்பிட்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஹார்ஷாக பேசுகிறாங்க. இப்போவும் வினோத்தோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாருன்னா, டே பேச்சே சரி கிடையாதுடா, நம்ம வேறு எதனா கூட பார்த்துக்கலாம்டா, நிறைய ஹப்லாம் இருக்குடா, அங்கே கூட போய் பார்த்து எடுத்துக்கலாம்டான்னு சொல்லும்போது, டேய் இந்த வண்டியோட கிலோமீட்டரும் கம்மியாக தான் ஓடி இருக்குது, அது போக ஃபஸ்ட்டு ஓனர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் மச்சான், நல்ல காராக தெரியுது, இதை தான் நான் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்ட போய் பேசுகிறாரு. இந்த கார் நான் எடுத்துக்கிறேன், எனக்கு ஒரு டெஸ்ட் ட்ரைவ் மட்டும் கொடுப்பீங்களா, நான் ஓட்டி பார்த்துட்டு வரலாமா அப்படிங்கும்போது, ஓட்டி பார்க்க போகிறீங்களா, இல்லை வேணாம் எனக்கு பயமாக இருக்குது, இருங்க என்னோட ஹஸ்பண்ட் வந்துடட்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இது ரெண்டு விதமாக இருக்குதுங்க, கதையை கரெக்டாக கவனிச்சுக்கிட்டே வாங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். வினோத்தோட ஃப்ரெண்டுக்கு இப்போ கோபம் வருதுங்க. ஏங்க எங்களை பார்த்தா திருட்டு பசங்க மாதிரி தெரியுதா, நாங்கள் ஐடி ப்ரொஃபஷனலுங்க, அவன் இந்த கார் பிடிச்சிருக்குன்னு சொன்னனால தான் இங்கே நான் பேசிகிட்டு இருக்கிறேன், நீங்கள் பாட்டுக்கு ஏதோ தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க, நாங்கள் அப்பேற்பட்ட ஆள் கிடையாதுன்னு சொல்லும்போது, நான் அப்படி சொல்ல வரலங்க, என்னோட ஹஸ்பண்ட் இப்போ வந்துருவார், அவர் வந்ததுக்கப்புறமா நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்க அப்படிங்கும்போது, இப்போ வினோத் அவரோட ஃப்ரெண்டை திட்டுறாரு. ஏய் நீ என்னடா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அவங்ககிட்ட, மேம் சாரி மேம், நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறமே கீ கொடுங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு கர்ட்டசிக்காகவாச்சும் அந்த கார் பார்க்கிங்லையாச்சும் நில்லுங்க, வெயிலில் நிற்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லலையாங்க. அது அவங்களோட சேஃப்டிக்காக இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போது வினோத்தோட ஃப்ரெண்டு மறுபடியும் அந்த மேம் கிட்ட கேட்குறாரு, காரில் ஒரு மாதிரி பிளட் ஸ்மெல் வருது, அது எதனா நீங்கள் ஆக்சிடென்ட் பண்ணதா இல்லை எதனா துடைக்காமல் வச்சுருக்கீங்களான்னு சொல்லி கேட்கும்போது, அந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரி முகமெல்லாம் வேர்த்து கொட்டி திருன்னு முழிச்சுக்கிட்டு அந்த காரையும் இவங்களையும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிருக்குதுங்க. பார்க்கவே இவங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்திருக்குது. என்னாச்சு மேம், எதனா கேட்கக்கூடாது கேட்டேன்னு சொல்லிட்டு வினோத்தோட ஃப்ரெண்டு கேட்கும்போது அவங்க பயந்துக்கிட்டு எதுவுமே பேசாமல் அவங்களோட வீட்டுக்குள்ளே ஓடிட்டாங்களாங்க. இப்போ வினோத்தோட ஃப்ரெண்டு அடித்து சொல்கிறாரு, மச்சான் இந்த கார் வேணாண்டா, அவங்க எதையோ உங்ககிட்ட மறைக்கிறாங்க, அவங்களோட மொழியும் சரி கிடையாது, அவங்க பார்க்குற விதமும் சரி கிடையாது, காரில் தாண்டா பிளட் வாடை வருது, காரில் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு மச்சான், அதனால தான் இவங்க விற்கிறாங்கடா கம்மியான ப்ரைஸுக்கு, வேணாண்டான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பின்னாடி அந்த மேமோட ஹஸ்பண்ட் வந்துட்டாங்களாங்க. டேய்
அவங்க ஹஸ்பண்டை பார்த்துட்டு ஓடி இருக்கிறாங்களா, அப்போ சாமர்றா, அவர் எதனா தப்பாக கூட நினைக்கலாம்டா, அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறாங்களே, வேறு யாராச்சும் ஒருத்தவங்ககிட்ட நார்மலாக பேசினா கூட சந்தேகப்படுற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, அந்த மாதிரி தான் இருந்தாலும் இருப்பான்டான்னு சொல்லிட்டு இவங்க நினச்சிக்கிட்டு, சார் இந்த மாதிரி நாங்கள் கார் பார்க்க வந்தோம், மேம் வந்து கீ கேட்டோம், நீங்கள் வர வரைக்கும் வெயிட் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவங்களோட ஹஸ்பண்டுமே ஒரு 2 செகண்ட் வந்து எதுவுமே பேசாமல் அந்த காரை பார்த்துட்டு இவங்களையும் பார்த்துட்டு உள்ளே போயிட்டு கீ எடுத்துகிட்டு வந்து இவங்க 2 பேர்ட்டையும் கொடுத்துட்டாராங்க. நீங்கள் போய் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவரோட வீட்டுக்கிட்டே தான் நின்றுருக்கிறாரு. இப்போ வினோத்தோட ஃப்ரெண்டுக்கு மறுபடியும் டவுட் வருது. ஏண்டா அந்த மேம் என்னடா சொன்னாங்க, அவங்க ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறமா கீ கொடுக்குறேன், அவரும் உங்கள் கூட வருவார் தானடா சொன்னாங்க, சந்தேகத்தின் அடிப்படையில் தானடா சொன்னாங்க, அப்புறம் எதுக்குடா இப்போ நம்மக்கிட்ட கீயை கொடுத்து இப்போ போய் பாருங்கன்னு சொல்லணும், டேய் எடுத்ததுக்கெல்லாம் சந்தேகப்படாதா வாடான்னு சொல்லிட்டு காரில் உட்காந்து டெஸ்ட் ட்ரைவும் பண்ணி பார்த்துருக்குறாங்க. அந்த மேமோட ஹஸ்பண்ட் கூட வரவே இல்லையாங்க. இவங்க தான் 2 தெருக்கு ஓட்டிக்கிட்டு வந்திருக்கிறாங்க. அவர் வெளியவும் இல்லையா, அவரோட வீட்டுக்குள்ளே போயிட்டாராம். இப்போது இந்த காரை ஓட்டும் போது இவங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது, உள்ளுக்குள்ளே பிளட் ஸ்மெல் அடிக்குது. வினோத்தோட ஃப்ரெண்டு மறுபடியும் அவருக்கு வார்னிங் கொடுக்குறாரு, டேய் உனக்கு அடிக்குதா இல்லையாடா ஸ்மெல்லு, பிளட்டு ஸ்மெல்லு வருதுடா காரில் அப்படிங்கும்போது, மச்சான் எதனா எலி செத்துருக்கும், டயரில் ஏற்றிருப்பாங்கடா, அந்த ஸ்மெல்லு தான் உள்ளேயும் வருது. சரிடா ஏசி ஓடிட்டு இருக்கும்போது எப்போ அந்த ஸ்மெல்லு உள்ளே வரும், 4 பக்கம் விண்டோ க்ளோஸில் தானடா இருக்குது, அப்புறம் ஏன்டா அந்த ஸ்மெல்லு உள்ளே வரணும்னு சொல்லி கேட்கும்போது எல்லாத்தையுமே அலட்சியமாக நினச்சிக்கிறாரு வினோத். அவரை பொறுத்த வரைக்கும் இந்த காரை வாங்கணும்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணிட்டாருங்க. புது காரம் 7500 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. அவங்க வாங்கியே 1 வருஷம் கூட ஆகலை. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு காரு செகண்ட் ஹேண்டில் கிடைக்கிறது அதிசயம். இது தன்னோட லக்கா கூட இருக்கலாம் இல்லையா, அப்படி தான் வினோத் நினச்சிட்டு அந்த காரை புக் பண்ணுறாருங்க. ஐ மீன் அந்த ஓனர்கிட்ட எனக்கு கார் ஓகேங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் குறைச்சி தருவீங்களா, 6 லட்ச ரூபா போட்டிருக்கிறாங்க அந்த காரோட ப்ரைஸை. இவர் 5 லட்ச ரூபாய்க்கு கேட்டதுக்கு ஓகே எடுத்துக்கோங்கன்னு இருக்கிறாங்க. இப்போது வினோத் கொஞ்சம் கூட யோசிக்காமல் 50,000 ரூபாய் அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாருங்க. அட்வான்ஸ் அமௌண்ட்டாக வச்சுக்கோங்க, பேலன்ஸ் 4.5 லட்ச ரூபா நான் லோன் போகிறேன், உங்களோட கான்டாக்ட்டுமே நான் கொடுக்குறேன், நீங்கள் கொஞ்சம் பேசுகிற மாதிரி இருக்கும் சார் சொல்லும்போது அப்போ அவர் நல்லா பேச ஆரம்பிக்கிறார். ஓகே பிரதர், நீங்கள் வந்து போயிட்டு என்ன எதுன்னு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அனுப்பிடுறாங்க. வினோத் அட்வான்ஸ் அமௌண்ட்டாக 50,000 ரூபா கொடுத்துட்டு அந்த வீட்டிலேருந்து வெளியே வரும்போது, மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணி வெளியே வரும்போது அவருக்கு அவங்க தாத்தா கிட்டேருந்து ஒரு ஃபோன் கால் வருதுங்க. தாத்தா காலை அட்டன் பண்ணி சந்தோஷமாக, தாத்தா நானே உனக்கு கால் பண்ணணுன்ட்டு இருந்தேன் தாத்தா, ஒரு சந்தோஷமான விஷயம்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கும் போது அவர் அழுக ஆரம்பிக்கிறாரு. என்னாச்சு தாத்தான்னு சொல்லி கேட்டால், வினோத்தோட அண்ணன் கர்ணனுக்கு லாரியில் ஆக்சிடெண்ட் ஆகி, அதாவது தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்களாம் ஆம்புலன்ஸில். அவருக்கு அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க, அந்த மதுரையில் இருக்கிறவங்க நிறைய பேர் சொந்தக்காரங்கிறனால தெரிஞ்சவங்கிறனால அவருக்கு கால் வந்திருக்குது. எப்போ ஆச்சு தாத்தான்னு சொல்லி கேட்டால், 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான்டா எங்களுக்கே தகவல் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கரெக்டாக 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இவரும் அவருக்கு அட்வான்ஸ் அமௌண்ட்டை கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த காருக்கு அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுத்த அடுத்த செகண்டே அவங்க அண்ணனுக்கு அங்கே லாரியில் ஆக்சிடெண்ட்டு, எமர்ஜென்சி வார்டுக்கு தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. வினோத் கொஞ்சம் கூட யோசிக்காம அங்கேருந்து வேமா கிளம்புறாருங்க. அவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி ஆச்சிரானோனையும். உடனே அவங்க ஆஃபீஸ்லேருந்து அப்படி ரிலீவ் ஆக முடியாதாங்க. வேறு வழியே இல்லாமல் அன்றைக்கி நைட்டு வரைக்கும், அதாவது அவரோட ஒர்க்கு முடிகிற வரைக்கும் இருந்துட்டு, ஏன்னா நிறையா லீவ் எடுத்துட்டாரு. இப்போது அவரால் லீவ் எடுக்க முடியாது, ஹெச்ஆராலையும் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இன்றைக்கி நைட்டே பஸ்ஸில் ஏறி அவங்க அண்ணனை பார்க்குறதுக்கு மதுரைக்கு போயிடுறாரு. அவங்க அண்ணன் ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்கிறாரு. அவங்க அண்ணன் பொழைக்கவே மாட்டார், ரொம்ப கஷ்டங்கிற மாதிரி டாக்டர்ஸும் சொல்லிடுறாங்க. ஆனால் அவங்களோட தாத்தா பாட்டி 2 பேருமே அவங்களுக்கு இஷ்ட தெய்வம்னு பார்த்தீங்கன்னா இருக்கங்குடி மாரியம்மனாங்க. எப்பயுமே இருக்கங்குடி மாரியம்மனுக்கு அந்த ஃபெஸ்டிவல் டைமில் சட்டி எடுப்பாங்களாம் அவங்க தாத்தாவும் பாட்டியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க தாத்தா பாட்டி 2 பேருமே ஹாஸ்பிட்டலில் இல்லை, நேராக இருக்கங்குடி மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே அந்த அம்மாவுக்கு பண்ண வேண்டிய பரிகாரங்கள் எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு, என்னோட பேரை இந்த மாதிரி சாக கிடக்கிறான் நீ காப்பாற்று தாயின்னு சொல்லிட்டு மண் சோறு சாப்பிட்றது, உருண்டு கொடுக்கறது, இது எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. கேட்குறதுக்கு வேடிக்கையாக இருந்தாலும் இது உண்மையாக நடந்த ஒரு விஷயங்க. ஹாஸ்பிட்டலில் அவர் உடம்பு முடியாமல் படுத்துருக்கிறாரு, அவர் சாக கிடக்கிறாரு. அதுக்கும் எங்கேயோ ஒரு மாரியம்மன் கோயிலில் போயிட்டு இவங்க உருண்டு கொடுக்குறதுனாலையும் மண் சோறு சாப்பிட்றனாலையும் இந்த 2த்துக்கு என்ன கனெக்ஷனுங்கிற மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் அவர் என்கிட்ட சொன்னது, அவங்க அண்ணன் சாக கிடக்கிறாரு, காப்பாற்றவே முடியாதுன்னு சொன்ன டாக்டர்ஸோட வாயாலேயே இவர் பொழைச்சிக்குவார், நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவு போராடி பார்க்குறோன்னு சொல்லிட்டு அவரை காப்பாற்றிட்டாங்களாங்க. அவர் உயிர் பொழைச்சிட்டாராம். கிட்டத்தட்ட கர்ணன் சாவோட விளிம்புக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்கிறாருங்க. இந்த இருக்கங்குடி மாரியம்மன் கோயிலை பற்றி நம்ம ஆல்ரெடி ஸ்டோரிஸ்லாம் பார்த்துருப்போம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களில் எத்தனை பேர் இருக்கங்குடியில் இருக்கீங்க, சாத்தூரில் இருக்கீங்களோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த அம்மனுக்கு உண்மையாகவே இப்படி ஒரு பவர் இருக்கா, இவர் சொல்கிறது உண்மையா இல்லை ஸ்டோரிக்காக அப்படி என்கிட்ட சொன்னாராங்கிறது எனக்கு தெரியாதுங்க. இதெல்லாம் எனக்கும் நடந்திருக்குதுண்ணே, எங்களோட ஃபேமிலியில் நடந்திருக்குண்ணே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாராலையும் ஏற்றுக்க முடியாது. இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி வேர்ல்டுக்கு வந்துட்டு நம்ம எல்லாத்தையுமே எல்லாரையும் நம்பணுங்கிற மாதிரிலாம் நம்ம திணிக்க முடியாதுங்க.
அவங்க சொல்கிறத நான் வந்து உங்ககிட்ட கதையாக சொல்கிறேன். இதை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிடுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா, அவங்க அண்ணன் கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆக ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ வினோத்தால் அவங்க அண்ணன் கூடயே இங்கே இருக்க முடியாதுங்கிற பட்சத்தில் அவர் சென்னைக்கு போயிடுறாரு. சென்னைக்கு போனதுக்கப்புறமா வினோத் ஆஸ் யூஸ்வல் அவரோட வேலையை பார்த்துக்கிட்டு அப்படியே மூவ் ஆன் பண்ணி போயிட்டு இருந்திருக்கிறாருங்க. லோனுக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு ஃபேமஸான ஃபினான்ஸ்ல இருந்து அமௌண்ட்டும் கிடைச்சிருதுங்க. அதாவது இந்த காரை வாங்குறதுக்கு உண்டான அமௌண்ட்டை அவங்க லோனாக கொடுக்குறேன்னு சொல்லிடுறாங்க. இப்போ இந்த லோன் கொடுக்குற பர்சன்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க அந்த காரை போயிட்டு பார்ப்பாங்களாம். அதாவது லைவ் விசிட் பார்ப்பாங்களாம். அந்த காரோட கண்டிஷன் என்ன, இதோட வேல்யூ என்னங்கிறத நேரில் பார்க்கறதுக்கு போவாங்களாம். அப்படி போன ஒரு பர்சன் இவருக்கு வினோத்துக்கு கால் பண்ணுறாரு. காலையில் 10 மணிக்கு கால் பண்ணுறாரு. நான் போய் இன்னைக்கு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஏதுங்கிறத சொல்லிடுறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாருங்க. மறுபடியும் அவர்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வருது. இப்போ வினோத் உள்ள ஒரு மீட்டிங்கில் இருக்கிறாரு. இப்போ வினோத் ஃபோன் அட்டன் பண்ணல. வினோத்தோட டெஸ்க்கு பக்கத்திலேயே வினோத்தோட ஃப்ரெண்டு இருப்பாராம். அவர்கிட்ட பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர், இங்கே பாருங்க வினோத்துக்கு ஃபோன் வருது எடுத்து பேசுறீங்களான்னு சொல்லும்போது அவர் அட்டன் பண்ணி பேசினா, அந்த ஃபினான்ஸ்லேருந்து பார்க்க போனார் இல்லையா அந்த காரை, அவருக்கு போகிற வழியில் ஒரு காரில் இடித்து கீழே விழுந்து மண்டை உடஞ்சி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறாரு. அதனால் என்னால் சைட் விசிட்டுக்கு போக முடியல, ஒரு 2 நாள் ஆகும் சார், நான் அங்கே கம்பெனியில் சொல்லிடுறேன், வேறு யாராச்சும் ஒருத்தவங்க வருவாங்க, இன்னைக்கு ஈவினிங்குள்ளே இல்லைனா நாளைக்கு ஈவினிங்குள்ளே யாராச்சும் வேறு ஒருத்தவங்க போய் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. இப்போ வினோத்தோட ஃப்ரெண்டுக்கு இந்த காரை பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து நேரில் போய் பார்த்ததுலேருந்து இப்போ வரைக்குமே தப்பாக தான் பட்டுக்கிட்டு இருக்கு. வினோத்தோட ஃப்ரெண்டால் கணிக்கவே முடியுது. இந்த காருக்கு வினோத் அட்வான்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா தான் அவங்க அண்ணன் அங்கே ஆக்சிடெண்ட்டில் ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருந்தார். இப்போது ஃபினான்ஸ் வந்து ஓகே பண்ணிடலாம், உங்களுக்கு எலிஜிபிள் கேட்டகரியில் தான் இருக்கீங்க, நான் ஒரு தடவை லைவ் விசிட் பார்க்கணும்னு சொல்லிட்டு போன பையன் ஆக்சிடெண்ட் ஆகி மண்டை உடஞ்சி ரத்த காயமாகிருக்கு. இதை எப்படி எடுத்துக்கிறது? இது ஏன் வினோத்துக்கு சீரியஸாகவே படலை? வினோத் வந்ததும் வினோத்தோட ஃப்ரெண்டு உட்காந்து அட்வைஸ் பண்ணியிருக்கிறாருங்க. டேய் மச்சான், நீ வேறு வண்டி கூட வாங்கடா, நான் கூட எக்ஸ்ட்ரா 1 லட்ச ரூபா கொடுக்குறேன், ஆனால் இந்த வண்டி வேணாம். நீ என்னைக்கு இந்த வண்டி மேலே கண்ணு வச்சியோ அன்னையிலேருந்து உனக்கு எல்லாமே நெகட்டிவாக நடந்துகிட்ருக்கு, உனக்கு இது புரியுதா என்னன்னு எனக்கு தெரில. இப்போ தான் வினோத் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இங்கே பாரு மச்சான், உனக்கு என் குடும்பத்தை பற்றி தெரியாது, நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற இந்த காரை வாங்க போகிறனால தான் எனக்கு இந்த மாதிரிலாம் சம்பவங்கள்லாம் நடந்துகிட்ருக்குன்னு. ஆக்சுவலி வினோத்தோட அப்பா நிறைய பாவம் பண்ணியிருக்கிறாராங்க. இந்த வட்டிக்கு கொடுத்து அவங்களால நிறையா குடும்பம் வந்து இறந்துலாம் போயிருக்கிறாங்களாம். வட்டியை திருப்பி கொடுக்க முடியாமல் சூசைட் பண்ணிலாம் இறந்துருக்குறாங்களாம். அதை வேறு மாதிரி கேஸை மாற்றி விட்டு அவங்க அப்பா முடிச்சு விட்ருக்கிறாரு. அந்த பாவம் தான் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வச்சு செஞ்சிட்ருக்குது. எங்கள் தாத்தாவுமே நிறைய பாவங்கள்லாம் பண்ணியிருக்கிறாரு. அவருமே இந்த வட்டி பிஸ்னஸ் தான் பார்த்தாரு. நிறைய பேருக்கு அநியாய வட்டி கொடுத்து அதனால் நிறைய பேர் சாபம் விடுறது, செய்வன சூனியம் வைக்கிறது. எங்கள் வீட்டில் இப்போ இந்த கல்யாண பேச்சு எடுத்தது எங்கள் ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அவங்க எல்லாருமே எங்கள் அப்பா மேலேயும் எங்கள் குடும்பத்து மேலேயும் ஒரு வெஞ்சினில் தான் இருக்கிறாங்க. இவனுங்க நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாபம் விடுறவங்க அவங்களோட வாயில் விழுந்தா பின்ன எப்படா இருக்கும்? இன்னொன்று, எங்கள் தாத்தா அப்பா இவங்க 2 பேரும் பார்த்த அந்த வேலையை நான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் படித்த படிப்புக்கு நான் சென்னைக்கு வந்து வேலை பார்த்துட்ருக்கேன். ஆனால் என்னோடய அண்ணன் கர்ணன் அதே வேலைக்கு போயிட்டு வேற ஒருத்தவங்கிட்ட அடியாளாக சேர்ந்து அவனுக்கு வந்து இந்த வசூல் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கிறான். அப்போ அவனுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரதுங்கிறது காமனான விஷயம் தான்டா. ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணிப்பார். இந்த காரணால தான் இது எல்லாமே நடக்குதா, இல்லை எங்கள் குடும்ப சாபத்தினால நடக்குதான்னு சொல்லி கேட்கும்போது வினோத்தோட ஃப்ரெண்டாலேயே பேச முடியலையாங்க. ஃபைனலி வினோத் அந்த காரை வாங்கிடுறாருங்க. வாங்கினதுக்கப்புறமா அந்த சாவியை கொடுப்பாங்க இல்லையா, ஓனர் வந்து இவங்ககிட்ட சாவியை கொடுத்து அங்கேருந்து அந்த வீட்டிலேருந்து தான் எடுத்துகிட்டு வரணும் இல்லையா. அப்படி வினோத்தோட ஃப்ரெண்டு போய் வாங்க போகும்போது வினோத் போல அவர் கோவிலில் வெயிட் பண்ணுறாரு. வினோத்தோட ஃப்ரெண்டு தான் போயிட்டு காரை பிக்கப் பண்ண போயிருக்கிறாரு. காரை பிக்கப் பண்ண போகும்போது அந்த அம்மாவோட மொழியே சரி கிடையாதாங்க. அது போக அவங்களோட ஹஸ்பண்டோட மொழியும் சரியே கிடையாதான். ஏதோ ஒரு பீடை நம்மளை விட்டு போச்சுன்னா, இத்தனை வருஷமாக நம்ம இதுக்கிட்ட மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருந்தோம், எப்பாடா இவன் இதோட இது போச்சுடா அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பார்த்துருக்குறாங்க காரை. இவர் காருக்குள்ளே போய் உட்காந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் அவங்கள கவனிச்சிருக்கிறாரு. 2 பேரோட கண்ணுமே வேற எங்கேயுமே போலையாம். சொல்லி வச்ச மாதிரி காரையே ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. வினோத்தோட ஃப்ரெண்டுக்கு இப்பவுமே சரியா படலை. காருக்குள்ள இன்னுமே பிளட் ஸ்மெல் அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. இப்போ வண்டியை நிப்பாட்டி இறங்கி வந்து 4 டயரையுமே சுற்றி பார்க்குறாரு. ஏங்க, காரை நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணலையா, உள்ளே இன்னுமே அந்த பிளட் ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்லும்போது, இல்லைங்க நாங்கள் காரை வாஷ் பண்ணி தான் எடுத்துகிட்டு இருந்தோம், அப்புறம் எங்கே பிளட் ஸ்மெல் அடிக்குது, இல்லை நீங்கள் அது பர்ஃப்யூம் இதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாயிரும், மேபி நீங்கள் இன்னொரு தடவை வாட்டர் வாஷ் கொடுத்து கூட சர்வீஸ் கொடுத்து வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவர் அசால்ட்டாக சொல்லியிருக்கிறாரு. சரி ஓகே, இப்போ அவரோட ஃப்ரெண்டு வேற அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, காரை எடுத்துட்டு நேராக அவங்களோட ஏரியாக்குள்ளே போகிறாருங்க. இது வரைக்கும் வினோத்தோட ஃப்ரெண்டுக்கு இப்படி ஒரு நெகட்டிவான ஒரு ஃபீல் வந்ததே கிடையாதான். இந்த காருக்குள்ளே உட்காந்து அவங்களோட ஏரியாவுக்கு ஒரு 13-14 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகணுமாங்க. இந்த 14 கிலோமீட்டருமே செம்ம டிராஃபிக்காக இருக்கும். சென்னையை பற்றி சென்னை வாசிகளுக்கு தெரியும் இல்லையா. டிராஃபிக்கில் போகும்போது பயங்கரமான ஹெட்டேக்காங்க, பயங்கரமாக தலைவலிச்சிருக்குது. ஒரு மாதிரி சூசைட் தாட்டுமாங்க இல்லையா. வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்தில் லாரி வருது, பஸ் வருதுன்னா அதில் போய் இடிச்சிரு,
அதில் போய் விட்டுரு, இந்த டிவைடரில் போய் இடிச்சிரு அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ தாட்ஸ்லாம் இவருக்கு வருதான். அதுக்கு முந்தின நாள் நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்திருக்கிறாரு வினோத்தோட ஃப்ரெண்டு. மேபி அதனால கூட இந்த தாட்ஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு இல்யூஷன் சொல்லுவாங்க, தூக்கம் இல்லாமல் வண்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஓட்டணும்னா அந்த மாதிரி தாட்ஸ்லாம் வரும். தாட்ஸ் இல்லைங்க, அது ஒரு கற்பனை. ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி ஒரு வழியாக அவங்களோட ஏரியாக்கே வண்டியை எடுத்துகிட்டு போயிடுறாருங்க. வண்டி எடுத்துகிட்டு போனதுக்கப்புறமா காரை விட்டு இறங்கினமே வாமிட். இவங்க எல்லாரும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க இல்லையா, அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியவே ஒரு கோவில் இருக்குமா, அம்மன் கோவில். அந்த கோவிலில் வச்சு தான் பூஜை போட போகிறாங்க. அந்த கோவில் வாசலில் போய் வண்டியை பட்டு இறங்கும் போதே வாமிட் பண்ணுறாரு. என்னாச்சுடான்னு சொல்லிட்டு வினோத் ஓடி வந்து பார்க்கும்போது, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஓடி வந்து கேட்கும்போது இவரால் சொல்ல முடியலை. எப்படிங்க இருக்கும், புது வண்டி வாங்கணுங்கிறது நம்ம ஃப்ரெண்டோட கனவு, லட்சியம். அவன் அதுக்காண்டி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறாங்கிறது, அவனோட வாழ்க்கையில் அவனோட குடும்பம் என்னென்ன பாவம் பண்ணியிருக்குது, அவன் எவ்வளோ நல்லவங்கிறது நமக்கு தெரியும். அப்பேற்பட்ட ஒருத்தனுக்கு முன்னாடி டேய் இந்த காரில் ஏதோ ஒன்று இருக்குடா, எனக்கு சூசைட் தாட்லாம் வருதுடா, வரும்போதே எனக்கு ஒரு மாதிரி தலைலாம் வலிக்குதுடா, இந்த கார் வேணாண்டான்னு சொல்லிட்டு இப்போ சொல்ல முடியுமா? ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லி அவர் கேட்கல, இப்போ வாங்கிட்டார். இல்லை மச்சான், நைட்லாம் தூக்கம் இல்லை, அதனால தான் ஒரு மாதிரி வாமிட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டு சோடாலாம் குடிச்சிட்டு ஓரமாக உட்கார வச்சிடுறாங்க. இப்போ காருக்கு பூஜை போட்டுட்ருக்குறாங்க. காருக்கு பூஜை போட்டதுக்கப்புறமா 4 வீல்லையுமே எலுமிச்சம்பழம் வச்சு ஏற்றுறது வழக்கமான ஒரு முறைங்க ஹிந்துஸில். அப்படி தான் அந்த காருக்கு பூஜையை போட்டுட்டு 4 டயர்லையுமே எலுமிச்சம்பழத்தை வச்சு ஏற்றிட்டு வினோத்தோட ஃப்ரெண்டு இவங்க ரூமில் இருக்கிற எல்லாருமே பின்னாடி உட்காந்துருக்குறாங்க. எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியலையாங்க ஒரு நாய்க்குட்டி. எப்போ உள்ளே வந்து மாட்டுச்சுன்னே தெரியலையா, பயங்கரமாக ஒரு சத்தம் கேட்டிருக்குது. ஏதோ ஒரு கல் மேலே ஏற்றிட்டு வந்தால் நினச்சிருக்கிறாரு வினோத். நல்லா பார்த்து தாங்க எடுத்துருக்கிறாரு. அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க நிறைய பேர் அங்கங்கே நின்று இவங்களோட கார் புது காருங்கிறனால பார்த்து ஒருமா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரி பசங்க ஏதோ வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு 2-3 மாதம் தான் இருக்குமாங்க இந்த நாய்க்குட்டி பிறந்து. எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியல, உள்ளே வந்து விழுந்து அப்படியே நசுங்கிருச்சான். குடல்லாம் ஒரு மாதிரி பிதுங்கி ஒரு மாதிரி துடிச்சு போய் இறந்துருச்சாங்க. இது எவ்வளோ பெரிய அபசகுணம். அந்த அம்மன் கோயிலில் இருக்கிற பூசாரி இருக்கார் இல்லையா, அவர் இவங்க வண்டியை நிப்பாட்டிட்டு வெளியே வந்து பார்த்துட்டு என்னடா அது இப்படி ஆயிடுச்சு, வண்டி கொண்டு வந்து முத தடவை பூஜை போட்டு முத தடவை நான் எடுக்கிறேன், அதுவும் அம்மன் கோயில் வாசலில் வச்சு இந்த மாதிரி நடந்துருச்சேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பூசாரி கூப்பிட்றாருங்க. தம்பி இங்கே வான்னு சொல்லிட்டு வினோத்தை கூப்பிட்றாரு. உள்ளே போனதுக்கப்புறமா காரோட கீயை கொடுப்பா, கொஞ்சம் சில மந்திரங்கள்லாம் சொல்லி கொஞ்சம் அம்மனை கும்பிட்டுட்டு நான் எடுத்து கொடுக்குறேன்ப்பா, இது வந்து அவசகுணம்ப்பா, சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத. கார் வாங்கி முதல்ல நீ வந்து பூஜை போடுற, அது வந்து ஒரு ரத்தக்காவு வாங்கியிருக்குதுன்னா இந்த கார் வந்து ஏதோ சம்திங் ராங்ப்பா இருப்பான்னு சொல்லிட்டு அந்த கீயை வாங்கிட்டு அம்மனோட காலடியில் வச்சு பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு போகும்போது இந்த பூசாரி நடந்து போகிற இடத்துல எண்ணெயே இல்லையா, வழுக்கி கீழே விழுந்து தேங்காய் உடைக்கிறதுக்கு ஒரு கல் மாதிரி வச்சுருப்பாராம். அதில் அந்த பூசாரி போய் விழுந்து அவர் மண்டையில் சரியான வெட்டான். ரத்தம் ஒரு மாதிரி பீச்சிக்கிட்டு அடிக்குதாங்க. இப்போது அங்கே இருக்கிறவங்களாம் ஒரு மாதிரி பதறி அடிச்சுக்கிட்டு அவருமே அழுதுகிட்டே கத்துறாரு ஐயோ அம்மான்ட்டு. அவரை இவங்களோட கார்லேயே ஏற்றிக்கிட்டு, அதாவது இந்த கார்லேயே ஏற்றிக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டலில், அவங்க ஏரியாவுக்கு பக்கத்துலேயே ஒரு ஹாஸ்பிட்டல் கிளினிக் இருக்குமா, பெரிய கிளினிக், அங்கே கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ வினோத்தோட ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாருன்னா, மச்சான் இதுக்கப்புறமும் நீ நம்பலைன்னா நான் என்ன சொல்கிறேன்னே தெரிலடா, எனக்கு உன்னோட உயிரும் முக்கியம், சரியா, நீயும் முக்கியம், உன் கூட தான் நாங்களாம் இருக்கிறோம், உன் கூட தான் இந்த காரில் நாங்கள் வரப்போகிறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த கார் வேணாமச்சு, இதை கொடுத்துடலாண்டா, திருப்பி அந்த அம்மா கிட்டே போய் கொடுத்துடலாண்டான்னு சொல்லிட்டு சொல்லும்போது எப்படா அதை வாங்கிப்பாங்க, என்னடா பேசுகிற, இப்படிலாம் பேசாடா, அவர் எண்ணெயில் வலிக்கி விழுந்ததுக்கும் ஒரு நாய்க்குட்டி தெரியாமல் உள்ளே வந்து விழுந்ததுக்கும் என்னடா சம்மந்தம், நீ தலை வலிச்சு ஒரு மாதிரி வாமிட் பண்ணதுக்கும் இதையும் வந்து ஏன்டா எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப வெக்ஸ் ஆகிடுறாருங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு அவரோட லட்சியமே ஒரு கார் வாங்கணுங்கிறது தான். அதுக்கப்புறமா கல்யாண பேச்சு வேற படிபட்டு இருக்கு. இந்த நேரம் பார்த்து இது எல்லாத்தையுமே இவங்க கனெக்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி மனசு நொந்து போய் பேசாமல் அவர் பாட்டுக்கு அவரோட ரூமுக்கு போயிருக்கிறாருங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்குள்ள கொஞ்சம் சில்லாகி காம்ப்ரமைஸ் ஆகி அன்னைக்கு ஃபுல்லாக ஒரு பார்ட்டி வச்சுட்டு வெளியே போயிட்டு வந்திருக்கிறாங்க. நைட்டு ஒரு 12-12:30 மணி இருக்குமாங்க. எல்லாருமே நல்லா குடிச்சிருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு வினோத்தோட பார்ட்டி தான். குடிச்சிட்டு அவங்களோட ரூம்ல வந்து படுத்திருக்கும் போது மிட் நைட் ஒரு 12-12:30 மணி இருக்குமாங்க. ஏரியாவே ஒரு மாதிரி மயான அமைதியா இருக்குது. இப்படி ஒரு சத்தம் கேட்குது. காரை யாராச்சும் ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணாங்கன்னா இல்லை ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னா அதில் ஒரு அலர்ட் அடிக்குங்க. இந்த மாதிரி சத்தத்தோட பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருந்திருக்குது. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு வினோத் பால்கனியில் வந்து காரை எட்டி பார்த்தா காரோட டோர் ஓப்பனில் இருக்குதாங்க. டிரைவர் சைடில் இருக்கிற டோர் வந்து ஓப்பனில் இருக்குது. எவனோ திருட்டு பையன் தான் வந்துட்டான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடி வர்றாரு கீழே. மச்சான் டே மணி எந்திரா, டே எவனோ வந்துட்டான்டா, வாங்கடான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஓடுறாரு. இவர் கத்துல அவங்க வீட்டில் இருந்தவங்க எல்லாருமே எந்திரிச்சிடுறாங்க. இப்போ வினோத் மட்டும் வேமா கீழே ஓடி வந்து பார்த்தா அவரோட காருக்குள்ள யாரோ ஒருத்தவங்க உட்காந்து லிட்ரலி ஏதோ ஒரு விஷயத்த நோண்டிக்கிட்டு இருக்கிறாங்களாம். டேஷ்போர்டில் லைக் டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் ஃப்ரண்ட் சீட் இருக்கும் இல்லையா, அங்கே உட்காந்து டேஷ்போர்டில் யாரோ ஒரு பொண்ணு ஏதோ ஒரு விஷயத்த நோண்டிக்கிட்டு இருக்குதான். எனக்கு இப்போயும் ஒரு மாதிரி உடம்புலாம் புல்லரிக்குதுங்க. அந்த பொண்ணை பார்த்துட்டு வேமா ஓடி வந்து யாருமா நீன்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. அந்த பொண்ணு உட்காந்து அந்த சைடு உள்ளுக்குள்ளே யாருமே இல்லையாங்க.
உள்ளுக்குள்ளே யாருமே இல்லையா. சத்தியமாக சொல்கிறேன் பிரதர், என் 2 கண்ணால் பார்த்தேன். நான் என்னோடய அப்பார்ட்மெண்ட்லேருந்து வெளியே வரும்போது ஒரு கேட் இருக்கும், அந்த கேட் வந்து லாக்கில் இருக்கும். நான் அதை ஓப்பன் பண்ணுற டைமிங்கில் நான் பார்க்குறேன், என்னோடய கார் என்னோடய வாசலில் தான் நிற்கிது. அதுக்குள்ளே ஒரு பொண்ணு உட்காந்து, நான் முகத்தை பார்க்கல, முடியெல்லாம் ஒரு மாதிரி கவர் ஆகி உட்காந்து நோண்டிக்கிட்டு இருக்கு. அதாவது ஏதோ ஒரு விஷயத்த உருட்டிக்கிட்டு இருக்குது. டேஷ்போர்டுக்குள்ளேருந்து தான் ஏதோ திருட பார்க்குது. கிட்டக்க வந்து நான் ஓப்பன் பண்ணும்போது அந்த பொண்ணு இல்லை உள்ள. இது எப்படி சாத்தியமாகும்? இப்போதான் அவருக்கு ஒரு டவுட் வருது. அந்த சைடு டோர் ஓப்பன் பண்ணிட்டு எதனால அந்த பொண்ணு இங்கே வந்து உட்காரணும்? இப்போ இந்த சம்பவம் நடக்கும்போதே அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு 3 ஸ்ட்ரீட் டாக் ஒன்று சொன்ன மாதிரி இவரோட கார் கிட்டக்க வந்து பயங்கரமாக குலைக்குதாங்க. வினோத்துக்கு ஒரு மாதிரி கை கால்லாம் உதட்டம் கொடுக்க ஆரம்பிக்குதுங்க. கண்ணால் ஒரு விஷயத்த பார்த்துட்டாரு. நாய் எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி ஊழ விட்டுக்கிட்டு பயங்கரமாக அந்த காரை பார்த்து கத்துது. இப்போ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கீழே ஓடி வரும்போது வினோத்தோட ஃப்ரெண்டு மணி இவர்கிட்ட ஃபோனு கொடுக்குறாரு. பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே ஃபோனை கொடுக்குறாரு. அட்டன் பண்ணி என்னன்னு சொல்லி கேட்டால் வினோத்தோட அப்பா தவறிட்டார். உடம்பு முடியாமல் கை கால் விழுந்து ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி இருந்தார் இல்லையா, அவர் இறந்துட்டார். வினோத்துக்கு எப்படிங்க இருக்கும்? அப்பா தவறுனதுக்கு அந்த கார்லேயே, இவர் வாங்கின அந்த புது கார்லேயே இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து மதுரைக்கு போகிறாங்க. மதுரைக்கு போகிற வழியில் 2-3 இடங்களில் இந்த கார் பஞ்சர் ஆகுது. கார் பஞ்சர் ஆகுதுங்கிறது நார்மலான ஒரு விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு தடங்கள் கொடுத்துருக்குது. ஒரு வழியாக அது எல்லாத்தையுமே மீறி அவங்க எல்லாருமே அவங்களோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அவங்க அப்பாவுக்கு பண்ண வேண்டிய காரியத்தை எல்லாத்தையுமே கூட இருந்து எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ அவங்க வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை வர ஆரம்பிக்குதுங்க. சொந்தக்காரங்க எல்லாருமே சும்மாவே இந்த கண்ணு மூக்கு வாய் வச்சு பேசுவாங்க. அதுவும் கிராமத்தில் இருக்கிற சொந்தக்காரங்களாம் சொல்லவே வேணாங்க, ரொம்ப பேசுவாங்க. அப்படி தான் வினோத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சம்மந்தம் பார்த்துருக்காங்க இல்லையா, அண்ணனுக்கும் தம்பிக்கும் சேர்த்து அக்கா தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி அந்த பொண்ணுங்களோட அப்பாவும் அம்மாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் வீட்டில் அடுத்தடுத்து அபசகுணமாக நடந்துக்கிட்டே இருக்குது. முதல்ல உங்கள் வீட்டுக்காரர் வந்து படுத்த படுக்கை ஆனார். 2வது உங்கள் பெரிய பையனுக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு, சாக கிடந்தான். இப்போ என்னடானா உங்களோட வீட்டுக்காரர் இறந்தே போயிட்டாரு. எனக்கு இந்த சம்மந்தத்தில் உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவங்க தாத்தா வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் அவரும் கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி பார்த்தா உங்கள் 2 பிள்ளைங்களையும் கல்யாணம் பண்ணுறதுக்கு பேச்சுவார்த்தை அடிபட்டதுக்கப்புறம் தான் இதெல்லாமே நடந்திருக்குது. அதுக்கு என்ன சொல்லுவேன்? பொம்பளை பிள்ளையை பற்ற உனக்கே அப்படி இருக்குன்னா ஆம்பளை பையனை பற்ற எங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு சண்டை வர ஆரம்பிக்குதுங்க. ஊடை கூட இவங்க எல்லாருமே சண்டையை போட்டு அந்த சம்பந்தத்தையே கெடுத்து விட்டுறாங்க. என்னைக்கு இந்த காரை அந்த ஆப்பில் பார்த்துட்டு வினோத் ஓகே பண்ணாரோ அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் இவருக்கு அடுத்தடுத்து அடிமேல் அடியாக விழுகுதுங்கிறது இப்போ தான் வினோத்துக்கு புரிய வருதுங்க. இப்போது வினோத்தோட ஃப்ரெண்டுக்கிட்ட வினோத் சொல்கிறாரு, மச்சான் நீ ஆரம்பத்தில் சொல்லும் போது எனக்கு பெருசாக தெரிலடா, ஆனால் இப்போ எனக்கு ஒரு பயம் வருதுடா. ஏன்டா அப்படி சொல்கிற? இல்லைடா, நான் ஒரு உருவத்தை பார்த்தேன். ஒரு பொண்ணு வந்து உள்ளே உட்காந்து டேஷ்போர்டில் ஏதோ ஒன்று நோண்டிகிட்டு இருந்தா. நான் கிட்டக்க வர வரைக்குமே பார்த்தேன். ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே யாருமே இல்லை மச்சான். ஏரியா நாய்ங்க எல்லாம் ஒன்று சொன்ன மாதிரி அந்த வண்டியை பார்த்து குலைக்குதுடா. இப்போ தான்டா என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடியுது. இந்த பூசாரி வந்து எனக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு தான் கீயை எடுத்துகிட்டு அம்மனோட பாதத்தில் வச்சு சில மந்திரங்கள்லாம் சொல்லி நான் பூஜை பண்ணிட்டு வரேன்ட்டு போனார். அவரை கீழே விழுக வச்சு மண்டையில் ரத்தம் வர வச்சு அவரையும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக்கிருச்சு. எங்கள் அப்பாவை படுத்த படுக்கையாக இருந்தவரை சாவடிச்சிருச்சு. அடுத்து யாருங்கிறது எனக்கு பயமாக இருக்கு மச்சான். இந்த காரை அவங்கக்கிட்டே கொடுத்துடலாம். ஓகேடா, அப்பாவோட காரியத்தெல்லாம் முடிச்சாச்சு. ஒரு 2 நாள் மட்டும் இங்கே இருந்துட்டு நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஃபோன் போட்டு சொல்லிடலான்னு சொல்லிட்டு அந்த காரை கொடுத்தாங்க இல்லையா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர், அவங்களுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. காலை எடுக்கவே இல்லைங்க. அவங்க காலை அட்டன் பண்ணவே இல்லை. செம்ம கடுப்பாயிடுறாரு வினோத்தும் அவரோட ஃப்ரெண்டும். வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் அனுப்புகிறாங்க. ஒரு கடத்துக்கு மேலே அவங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோவே காட்டலை. லைக் அவங்க இவங்கள பிளாக் பண்ணிட்டாங்க. வேறு நம்பர்கள்லேருந்து அவங்களோட வாட்ஸ்அப்புக்கு அனுப்பினாலும் ப்ரொஃபைல் பிக் காட்டில் ஒரு டிக்கு தான் அடிக்குது. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு ஃபோன் போட்டு பார்க்குறாங்க, ஃபோன் சுவிட்ச் ஆஃப். 2 நாளுமே ஃபோன் சுவிட்ச் ஆஃப் தானாங்க. இப்போது நாளைக்கு காலையில் இவங்க சென்னைக்கு கிளம்ப போகிறாங்கன்னா முந்தின நாள் நைட்டு இவங்களோட வீட்டில், அதாவது வினோத்தோட வீட்டில் சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது மிட் நைட் கரெக்டாக 12லேருந்து 1 மணி அன்னைக்கு நடந்த மாதிரியே காரில் சத்தம் கேட்குதுங்க. யாரோ ஒருத்தவங்க காரை ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அந்த அலர்ட் சவுண்டு கேட்குது. இப்போ வினோத் அவங்களோட ஃப்ரெண்டு எல்லாருமே ஒன்று சொன்ன மாதிரி எந்திரிக்கிறாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் எதுவுமே புரியலை. இவங்களுக்கு தெரியும் இதுதான் நடந்துகிட்ருக்குன்ட்டு. குறிப்பாக வினோத்தோட ஃப்ரெண்டுக்கு நல்லாவே தெரியும். இப்போ வினோத்தோட வினோத்தும் இறங்கி கீழே வந்து பார்த்தா அதே மாதிரி ஒரு சைடு மட்டும் டோர் ஓப்பனில் இருக்குது. உள்ளே யாரோ ஒருத்தவங்க உட்காந்துருக்கிற மாதிரியே வினோத்தோட ஃப்ரெண்டுக்கும் தெரிஞ்சிருக்குதுங்க. ஒரு பொண்ணு டேஷ்போர்டில் ஏதோ ஒரு விஷயத்தை உருட்டிகிட்டு இருக்கிற மாதிரி அவரும் பார்த்துருக்கிறாரு. ஆனால் இந்த தடவை அவங்க அந்த காரு கிட்டக்க போகலை. தூரமாக நின்று அந்த பொண்ணு அப்படி அந்த காருக்குள்ளே என்ன தான் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்திருக்காங்க. பார்த்தா ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பொண்ணு உருட்டிகிட்டு இருந்தது பாயிண்ட் பண்ணி ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் இவங்க 2 பேரும் திரும்பி பார்த்துருக்குதுங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு பக்கம் சதையே இல்லையா,
ஃபுல்லாகவே ஸ்கல்லு தான் இருக்குதாங்க. ஃபுல்லாகவே மண்டை ஓடு மட்டும்தான் இருக்குதான், கண் எதுவுமே இல்லையா. ரத்தம் மட்டும் ஒரு மாதிரி அப்படியே உறைஞ்சி போய் பார்க்குறதுக்கே கொடூரமான ஒரு உருவத்தை 2 பேரும் பார்க்குறாங்க. அலறி அடித்து கத்திட்டு 2 பேருமே அவங்களோட வீட்டுக்குள்ளே ஓடி இருக்கிறாங்க. இவங்க கத்தில் அவங்க வீட்டில் இருந்தவங்க எல்லாருமே எந்திரிச்சிருக்கிறாங்க. அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே எந்திரிச்சிருக்கிறாங்க. என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு வினோத்தோட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. அவங்க தாத்தா பாட்டி 2 பேருமே வந்து என்னாச்சுடான்னு சொல்லி கேட்கும்போது வினோத் இப்போ தான் அவங்க தாத்தா பாட்டிக்கிட்ட நடந்த விஷயத்த சொல்கிறாரு. தாத்தா, ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா அவர் இந்த டோரை போய் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்கங்கிறாரு. எல்லாருமே பயப்படுறாங்க. குறிப்பாக வினோத் பயப்படுறாரு. டேய், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்டா, வாடா, என் அம்மா இருக்கிறாடா, பார்த்துப்பாடா, அவள் எல்லாத்தையும் பார்த்துப்பாடான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அம்மனோட அந்த திருநீர்லாம் எடுத்து பூசிக்கிட்டு நேராக அந்த காருக்கிட்ட தனியாகவே போயிருக்கிறாருங்க. வினோத்தோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்க அண்ணன் கர்ணனும் எல்லாருமே வெளியே வந்திருக்கிறாங்க. வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா டேஷ்போர்டுக்குள்ளே, அதாவது டேஷ்போர்ட்லேருந்து வெளியே பிளட்டாக கொட்டியிருக்குதாங்க. இப்போது ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆட்டுக்கறி வாங்குறோன்னா அதில் ரத்தம் இருக்குன்னா அதை எடுத்து இப்போ என் கையால் நான் உள்ளே அப்புனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க கையச்சோட உள்ளே வந்து பிளட்டை வந்து தடவி வச்சுருக்கிறாங்களாம். டேஷ்போர்ட்லேருந்து உட்காந்துருக்க சீட்டு வரைக்கும் பிளட்டாக இருக்குதான். அதே பிளட்டு ஸ்மெல்லு முதல்ல இந்த காரை வாங்க போகும்போது ஒரு பிளட்டு ஸ்மெல் வந்துச்சு இல்லையா, அதே பிளட்டு ஸ்மெல்லு அடிச்சிருக்குதுங்க. இப்போ அந்த டேஷ்போர்டை பயந்துக்கிட்டே தான் அவங்க தாத்தாவே ஓப்பன் பண்ணுறாரு. ஒரு குச்சியை எடுத்து ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே இவங்க வீட்டில் சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு பூனை, வீட்டுக்கு மேலே பறன் மேலெலாம் சுற்றிக்கிட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பூனை. அந்த பூனையை பன்னு சாப்பிட்ற மாதிரி, ஒரு பர்கரை சாப்பிட்ற மாதிரி யாரோ ஒருத்தவங்க பாதிக்கு பாதியாக கடித்து கொடூரமாக ஒரு மாதிரி ரத்த கலரியாக சதையெல்லாம் சிதறி போய் ஒரு மாதிரி கிடக்குதாங்க உள்ள. இதை பார்த்ததுமே அவங்க தாத்தாவுக்கு ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டு வந்து அங்கனையே வாமிட் எடுக்கிறாரு. அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு போயிருக்கிறாங்க. என்னடா அது, யார் இதை பண்ணுவா? ஒரு வேண்டாதவங்களாவே இருந்தாலுமே, சூனியம் வைக்கிறவனாவே இருந்தாலுமே இப்படி கொடூரமாக ஒரு விஷயத்த பண்ணுவானா? அதுவும் ஒரு பூனையை. இன்னொன்று, வண்டி வந்து லாக்கில் இருக்குது, கீ வினோத்துக்கிட்ட இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் யார் இந்த காரை ஓப்பன் பண்ணியிருப்பா? யார் இந்த பூனையை உள்ளே வச்சு சாப்பிட்ருப்பா? சொல்லும் போது எனக்கே ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டு வருதுங்க. இப்போ வினோத்தோட தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, இந்த காரை ஃபுல்லாக வாஷ் பண்ணிடலாம், இந்த காரை வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு இருக்கங்குடி மாரியம்மன் கோயிலுக்கு போகலான்டா வாடான்னு சொல்லிட்டு தாத்தா, பாட்டி, வினோத், அவங்களோட அம்மா, அண்ணன், இவங்க 5 பேர் இந்த காரில் வராங்க. இன்னொரு காரில் அந்த ஏரியாலே ஒருத்தர்கிட்ட கேட்டு ரெண்ட்டுக்கு எடுத்து இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பின்னாடி இருக்கிற காரில் வராங்க. இப்போ அந்த இருக்கங்குடி மாரியம்மன் கோயிலுக்கு போகிறதுக்குள்ளே இவங்க பட்ட பாடு இவங்களுக்கு தான் தெரியுமாங்க. ஏகப்பட்ட அமானுஷங்கள் நடந்திருக்குதுங்க. காருக்குள்ளே ஹெவியாக பிளட் ஸ்மெல் அடிக்குதான். யாரோ ஒருத்தவங்க ஒரு பொண்ணு யூஸ் பண்ணுற பெர்ஃப்யூம் ஸ்மெல்லு உள்ளே வருதான். இந்த காரோட ஸ்மெல்லே கிடையாதான். அது ஏர் ஃப்ரெஷ்னர் வச்சுருப்பாங்க இல்லையா காரில், அப்படி இவர் கீழே ஒரு பாட்டில் வச்சிருக்கிறாரு, மேலேயும் ஒரு கவர் தொங்க விட்டுருக்கிறாரு. அதையும் தாண்டி ஒரு பொண்ணோட பெர்ஃப்யூம் ஸ்மெல் அடிக்குதாங்க. வினோத்தோட அம்மா பெர்ஃப்யூம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க, சென்ட் யூஸ் பண்ணுற பழக்கம் கிடையாது. அவங்க தாத்தா பாட்டிக்கு அந்த பழக்கம் கிடையாது. பெர்ஃப்யூம் ஸ்மெல் ஹெவியாக வந்தது மட்டும் இல்லாமல் வினோத்தோட ஃப்ரெண்டு ஸ்டார்டிங்கில் சொன்னார் இல்லையா, அந்த காரை நான் எடுத்துகிட்டு வரும்போது எனக்கு சூசைட் தாட்லாம் வந்துச்சு, பயங்கரமாக ஹெட்டேக் வந்துச்சு, வண்டி எங்கேயாச்சும் ஒரு லாரியில் போய் இடிக்கணும் போல தோணுச்சு, எங்கேயா விட்டுறணும் போல தோணுச்சுன்னு இந்த தாட்டு எல்லாமே வினோத்துக்கும் வர ஆரம்பிக்குது. வினோத்துக்கு சரியாக படலை. ஒரு கடத்துக்கு மேலே வண்டியை ஓரம் கட்டி ஒரு கடையில் நிப்பாட்டிட்டு தண்ணி வாங்கி மூஞ்சை கழுவிக்கிட்டே இருந்திருக்கிறாருங்க. தூக்கம் இல்லை நைட்லாம். அதனால தான் இப்படி ஆயிருக்குமோ. அதே சேம் அவரோட ஃப்ரெண்டுக்கு நடந்த மாதிரியே இவருக்கும் ஃபீல் வருது. ஆனால் இந்த தடவை வினோத்தாலையும் அவங்க ஃப்ரெண்டாலையும் நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது, இந்த காரில் ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குது, அதை எப்படியாச்சும் இப்போ தாத்தா சொன்ன மாதிரி அந்த கோயிலில் கொண்டு போய் சேர்த்துடணும், அங்கே இவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கலாங்கிற ஒரு நம்பிக்கையில் வண்டியை எடுத்துகிட்டு போகிறாருங்க. சம்மந்தமே இல்லாமல் டயர் பஞ்சர் ஆகிறது, சம்மந்தமே இல்லாமல் வண்டி நிற்கிறது, இந்த மாதிரி நிறைய தடங்கல்கள் வந்திருக்குதுங்க. அது போக ஒரு லாரியில் இடிச்சிருப்பாங்களாம். அது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு வழியாக அந்த அம்மா கிட்ட வந்துடுறாங்க. இருக்கங்குடி மாரியம்மன் கோயிலுக்கு போனதுக்கப்புறமா அங்கே இருக்கிற பூசாரி என்ன சொல்கிறாருன்னா, இந்த வண்டி சரி கிடையாது, இதை வந்து நீங்கள் விற்றுருங்க, இதை வந்து நீங்கள் யார்கிட்ட வாங்கினீங்களோ அவங்கக்கிட்டே கொடுத்துருங்க, அவங்க உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்கிறாங்க, இந்த வண்டியில் ஒரு உயிர் போயிருக்கு, அந்த உயிர் இன்னுமே இந்த வண்டியில் தான் சுற்றிக்கிட்டு இருக்குது, அதாவது இதில் ஒரு உயிர் இறந்துருக்குதாங்க, அந்த உயிர் இந்த வண்டி என்னோட வண்டின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிச்சான். இப்போது அந்த வண்டியை வேற ஒருத்தவங்க ஓனர்ஷிப்பாக அதை வாங்கும்போது அதை அதால் ஏற்றுக்க முடியலையாம். அதனால தான் அந்த வண்டி மூலமாக இவருக்கு இவ்வளோ அமானுஷங்களும் நடந்துகிட்ருக்குங்கிற மாதிரி அந்த பூசாரி சொல்லியிருக்கிறாருங்க. இவங்க நடந்த விஷயங்கள்லாம் சொன்னதுக்கப்புறமா இப்போ ஒரே முடிவாக இந்த வண்டியை இப்போ ஓட்டிகிட்டு போவேணாம், சென்னைக்கு போகிறதில்ல, என்ன வேணாலும் நடக்கலாம், உயிருக்கு உத்தரவாதம் இல்லைங்கிற பட்சத்தில். ஆனால் வேறு வழியே இல்லை, இந்த வண்டியை எடுத்துகிட்டு சென்னைக்கு போய் தான் ஆகணும். நிறைய டிரைவர்ஸ் கிட்டலாம் அப்ரோச் பண்ணி பார்க்குறாங்க, யாருமே அவைலபிளாக இல்லை. வேறு வழியே இல்லாமல் வினோத் அவரோட ஃப்ரெண்டு, அவங்க கூட வந்தவங்க சென்னையிலேருந்து இங்கே வந்தாங்க இல்லையா, அவங்களே என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் மச்சான் வாடா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. அதே மாதிரியே நிறைய இடத்துல வண்டி நின்று தான் போயிருக்குங்க. ஒரு வழியாக சென்னைக்கும் போயிடுறாங்க. சென்னைக்கு போனதுக்கப்புறமா
வீட்டுக்கு கூட நேராக போகலை. நேராக அந்த பொம்பளை கிட்ட, இந்த வண்டியை வாங்கினார் இல்லையா, அவங்களோட ஹஸ்பண்டு கிட்டையும் அந்த பொம்பளை கிட்டையும் அவங்களோட வீட்டுக்கு தான் போயிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து வண்டி எடுத்துகிட்டு. அங்கே போய் பார்த்தா அவங்க வீட்டுக்கு வெளியே டூலெட் போர்டு தொங்குதாங்க. அக்கம் பக்கத்தில் விசாரிக்கும் போது தான் ஒரு விஷயம் தெரிய வருது. இவங்க 2 வருஷமாக அந்த வீட்டில் இருக்கிறாங்க, வாடகைக்கு தான் இருக்கிறாங்க. இப்போ காலி பண்ணிட்டு போயிட்டாங்கப்பா. எப்போ காலி பண்ணிட்டு போனாங்க தெரிலப்பா, இப்போ தான் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி காலி பண்ணிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு அயன் பாக்ஸ் கடைக்காரர் சொல்லியிருக்கிறாருங்க. இப்போ தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இவங்க கிட்ட காரை கொடுத்துட்டு அடுத்த நாளே அவங்க வீடை காலி பண்ணுறதுக்கு உண்டான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது இந்த காரில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது அந்த ஓனர்ஸுக்கு தெரியும். இந்த கார்னால இப்போ வாங்குறவங்களுக்கும் பிரச்சனை வருங்கிறது அந்த ஓனர்ஸுக்கு தெரியும். ஆனால் விற்றா போதும் பொழைச்சா போதும்னு சொல்லிட்டு அந்த காரை கொடுத்துட்டு வீடை காலி பண்ணிவிட்டு எங்கே போனாங்கங்கிறதே உங்களுக்கு தெரியலையாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே எவ்வளோ தூரத்துக்கு விசாரிக்க முடியும்? அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு மாதிரி இவங்களை பார்க்குறது, ஒரு மாதிரி திட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எப்பா இது கொஞ்சம் பார்ஷான ஏரியாப்பா, நீங்கள் இங்கே வந்துட்டு இந்த மாதிரி பசங்களாம் பொண்ணுங்களாம் சேர்ந்துக்கிட்டு இப்படிலாம் கேட்டுட்டு இருக்காதீங்க, சுற்றிக்கிட்டு இருக்காதீங்க, அது எல்லாருக்குமே பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற கொஞ்சம் பெரிய பெரிய பெருசுங்கள்லாம் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்கிற பேரில் இவங்கள மிரட்டிட்டு போயிருக்குதுங்க. இவங்களுக்கு வேறு வழியே தெரியலையாம். இப்போது அந்த காரை வச்சுருந்தவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த காரில் என்ன நடந்துச்சு? இதில் இருக்கிற அந்த பொண்ணோட ஆத்மா யார்? இது கடைசி வரைக்குமே அவங்களுக்கு தெரியலையாங்க. இந்த காரை பார்த்தாலே இவங்களுக்கு பயம் வருமா. ஒரு வாரத்துக்கு இவங்க வீட்டுக்கு வெளியே தான் கார் நிற்குமா. கரெக்டாக 12லேருந்து 1 மணிக்குள்ளே அலாரம் அடிக்குமா. கீழே போய் பார்த்தா அந்த உருவம் உள்ளே இருக்குமா. கிட்டக்க போய் பார்த்தா அது இருக்காதான். இது இவங்களுக்கு ரொட்டீனாக நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் வினோத்தோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாருன்னா, டேய் நம்ம வேறு யாருக்காச்சும் இந்த வண்டியை விற்றுலாண்டான்னு சொல்லும்போது வினோத்துக்கு தப்பாப்படுதுங்க. டேய் எனக்கு ஒருத்தன் பண்ணதை நான் இன்னொருத்தனுக்கு பண்ணனா நான் மனுஷனே கிடையாதுடா, இதை ஸ்கிராப்புக்கு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்து ஸ்கிராப்பில் 1.5 லட்ச ரூபா தான், 5 லட்ச ரூபா கொடுத்து வாங்கின வண்டியை 1.5 லட்ச ரூபாய்க்கு ஸ்கிராப்பில் கொடுத்து டெமாலிஷ் பண்ணிட்டாராங்க அந்த காரை. இந்த சம்பவத்தை வினோத்தால் மறக்கவே முடியாதாங்க. வினோத்தால் மட்டும் கிடையாது, அவர் கூட ரூமில் இருந்த அந்த 5 பேராலையுமே மறக்கவே முடியாதான். இது போக மதுரையில் அவங்க ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே நிறைய பேர் இந்த வீடியோ இப்போ பார்த்துட்டு இருப்பாங்களாம். அவங்க எல்லாருக்குமே இந்த காரில் நடந்த அந்த பூனை செதஞ்சு போய் கிடந்துச்சு இல்லையா, அதை நேரில் பார்த்த சாட்சியே மதுரையில் இருக்குதாங்க. யாரோட டீட்டெயில்ஸுமே ஷேர் பண்ண வேணாம் பிரதர், என்னோட பேர் மட்டும் ஒரிஜினல் பேராக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வினோத்துங்கிறது மட்டும்தான் ஒரிஜினல் பேர், மற்ற எல்லாமே புனை பேர்கள் தான். மதுரையில் அவங்களோட ஏரியாவையும் மென்ஷன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இப்போ அவருக்கு கல்யாணமாகி ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறாராம். இது நிறைய பேருக்கு தெரிய வேணாம் பிரதர், என்னோடய ஃபேமிலிக்குள்ளே தெரிஞ்சால் போதும், நான் அதை காட்டிப்பேன், பட் எல்லாருக்குமே தெரிய வேணாம்னு எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாரு. அதனால் அவரோட பர்சனல் டீட்டெயில்ஸை என்னால் சொல்ல முடியாதுங்க. இந்த ஒரு ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு இடத்துக்கு நீங்கள் செகண்ட் ஹேண்டில் கார் வாங்க போகிறீங்க இல்லை பைக் வாங்க போகிறீங்க அப்படின்னா எல்லாரையுமே இப்படி இந்த கதையை பார்த்துட்டு இதுக்கப்புறம் நான் செகண்ட் ஹேண்ட்லேயே வாங்க மாட்டேன் அப்படின்லாம் முடிவு பண்ணிடாதீங்க. ஏன்னா ஏதாச்சும் ஒரு 1-2 விஷயந்தான் இந்த மாதிரி நடக்குங்க. இதே மாதிரி எனக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அது என்னென்னா, கலக்கப்போகுது யார் சீசன் 8ல் நானும் அஞ்சலியும் வந்து அப்போ பார்ட்டிசிபேட் பண்ணோம். அப்போ நாங்கள் லவ் பண்ணிட்டு இருந்த டைமில் உள்ளே போயிட்டு நாங்கள் 2 பேருமே கண்டஸ்டண்ட்டாக இருந்தோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் காமெடிலாம் பண்ணிகிட்டு இருப்போம். அந்த டைமில் எங்களுக்கு ஒரு பீக்கில் போயிட்டு இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 எபிசோடுன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் அவார்டாக இருக்கட்டும், இந்த ரெட் பஸ்ஸராக இருக்கட்டும், எல்லாமே அடித்து வேறு லெவலில் ஒரு பீக்கில் போயிட்டு இருந்தோம். இது நம்புகிறவங்க நம்புங்க, எனக்கு நடந்ததை நான் சொல்கிறேன், ஓகேவா? ஒரு கார் ஒன்று வாங்கினோங்க, ஸ்விஃப்ட் காரு. ஆல்ரெடி நான் இதை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், வேறு ஒரு ஸ்டோரியில் சொல்லியிருக்கேன்னா என்னன்னு தெரில, மறுபடியும் சொல்கிறேன். ஏன்னா அந்த காரு மேட்ரை இவர் சொல்ல எனக்கு அந்த பழைய ஞாபகம்லாம் வந்துச்சுங்க. இந்த ஸ்விஃப்ட் காரை வேலூர் ரெஜிஸ்ட்ரேஷன் TN 23, சரிங்களா? அந்த காரை வந்து 3.5 லட்ச ரூபாய்க்கு நான் வாங்கிட்டு வந்தேன். அந்த காரை வாங்க போகும்போதே எனக்கு ஏகப்பட்ட தடங்கல்கள் வந்துச்சு. இருந்தாலும் எல்லாத்தையும் மீறி இவங்கெல்லாம் கண் வைக்கிறாங்க, நம்ம ஒரு கார் வாங்கியே ஆகணுண்டான்னு சொல்லிட்டு அதை செகண்ட் ஹேண்டில் போயிட்டு வாங்கிட்டு இந்த என்னோடய பிரசாத் ஸ்டுடியோவுக்கு, நாங்கள் ஷூட்டிங் போயிட்டுருக்க அந்த பிரசாத் ஸ்டுடியோவுக்கு எடுத்துகிட்டு வரும்போதே வெளியே வச்ச கார் டயர் பஞ்சருங்க. அன்னைக்கான எபிசோட், அடுத்த நாளுக்கான எபிசோட் நாங்கள் நல்லா ப்ரிப்பரேஷனாக பண்ணி வச்சாலுமே அடுத்த நாள் எங்களுக்கு நடந்தது வேறு. டோட்டலாக எல்லாமே எங்கள் லைஃப்பில் அடுத்தடுத்து காலியாக ஆரம்பிச்சிச்சு. அந்த கலக்கப்போதியாரில் அஞ்சலியோட அம்மாவுக்கு எங்களோட லவ் மேட்டர் தெரிஞ்சு அங்கே ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. எங்களோட கல்யாணம் எல்லாமே அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு 1 மந்த்து நாங்கள் படாத பாடுபட்டோங்க. இவர் இந்த கதையில் சொன்ன மாதிரியே அந்த காருக்குள்ளே எனக்குமே பிளட் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும், பட் அது பிளட் ஸ்மெல்லு கிடையாது. இந்த கார் ஏசிலாம், அதுவும் குறிப்பாக ஸ்விஃப்ட்லலாம் பார்த்தீங்கன்னா பழைய மாடல் டீசல் எடுத்தோம் அப்படின்னா அதில் அந்த ஏசி வெண்ட்லேருந்து ஒரு ஸ்மெல்லு வரும். அது யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது பர்சனலாக நாங்கள் உணர்ந்ததுங்க. இந்த மாதிரி நீங்களும் ஒரு காரோ இல்லை பைக்கோ வாங்க போகிறீங்கன்னா கரெக்டான பர்சன்ஸ் கிட்ட கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் பார்த்து, கரெக்டாக அந்த காரில் வந்து எதனா ஆக்சிடெண்ட் ஹிஸ்ட்ரி இருக்கா, இதுக்கு முன்னாடி அந்த காரில் எதனா சம்பவம் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து வாங்குறது நல்லதுங்க. இது ஒரு பெரிய அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதைத்தான் எனக்கு கதை அனுப்பின அந்த வினோத் பிரதருமே சொன்னார். நிறைய பேர்
இந்த மாதிரி என்ன மாதிரி ஆர்வ கோளாறுலாம் வாங்கிடுறாங்க பிரதர், எனக்கு பிடிச்சிருக்கு, கம்மியான ரேட்டு, ஒரு வருஷம் தான் ஆயிருக்கு, கம்மியான ரேட்டில் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிடுறோம். அதனால் வர பின்விளைவுகள் ரொம்ப மோசம். எங்கள் அப்பாவை இழந்தேன், மேபி எங்கள் அப்பா உயிரோடு இருந்திருக்கலாம். அவங்க அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் தான் இருந்தார், இருந்தாலும் இந்த கார் வந்ததுனால தான் அவர் இறந்தாருங்கிற மாதிரி இவங்க மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சாங்க. அண்ணனுக்கு தம்பிக்கு 2 பேருமே கல்யாணம் தள்ளி போனது, இது எல்லாமே அந்த காரணால தான் வந்துச்சு. இந்த மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் கோஸ்டிஸ் யாருமே அவங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையுமே சந்திக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் உங்ககிட்ட இந்த ஸ்டோரி நான் ஷேர் பண்ணேன். கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருக்கிறாருங்க, நான் பார்க்கவே இல்லை. குறிப்பாக இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் கோஸ்டிஸ். அர்ஜுனோட பர்த்டே, அப்புறம் நம்ம வைரா எடிட்டர்னு சொல்லிட்டு ஆதியந்தன் என்னோடய மச்சான் வந்து கண்டுபிடிச்ச அந்த ஒரு வெப்சைட்டுக்காக நிறைய ப்ரமோஷன்ஸ்லாம் நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்கு லிங்க்குன்னு சொல்லிட்டு அனுப்புறதுனால எனக்கு இன்பாக்ஸில் ஃபுல்லாகவே அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே மேலே வந்துருச்சுங்க. அதாவது நீங்கள் அனுப்பின ஸ்டோரிஸ் எல்லாமே கீழே போயிடுச்சுங்க. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்வைப் பண்ணி தான் கீழே போய் பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். உங்களால் முடிஞ்சால் கதை அனுப்பியிருக்கீங்க அப்படின்னா ரிமைண்டர்னு மட்டும் போட்டு விடுங்க. உங்களோட மெசேஜஸ் எல்லாமே எனக்கு இன்பாக்ஸில் மேலே வந்துடுங்க, மேலே பாப்பப் ஆகிடும். ஸோ அடுத்தடுத்து உங்களோட ஸ்டோரியை நான் நரேட் பண்ணி நம்மளோட ஷோவில் நான் சொல்லுவேன். அப்புறம் கோஸ்டிஸ், இந்த வீடியோவில் கரெக்டாக இந்த விஷயத்த சொல்லலாமா என்னங்கிறது எனக்கு தெரியலை. ஆனால் இதுக்கு முன்னாடியே இந்த ஸ்டோரியை நான் படிக்கிறதுக்கு முன்னாடியே 2 நாளுக்கு முன்னாடியே நாங்கள் வீட்டில் டிசைட் பண்ண ஒன்று தான். காரை வந்து நாங்கள் அப்கிரேட் பண்ண போகிறோம். என்னோடய கார் தான், அதாவது நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, அஞ்சலி பிரபாகரன் சேனலில் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த காரை நாங்கள் வந்து 2023 அர்ஜுன் பிறந்ததுக்கப்புறமா அந்த ஆயுத பூஜை டைமில் வந்து வாங்கினோங்க. ஹுண்டாய் வென்யூ நைட் எடிஷன் டாப் மாடலுங்க, ஆட்டோமேட்டிக் கியர் தான், பிளாக் கலரு. இது என்னோடய நேமில் தாங்க இருக்குது, சிங்கிள் ஓனர் தான். இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் கொடுக்குறேன். ஆக்சுவலாக உங்கள் யாருக்காச்சும் நாங்கள் இந்த காரை வந்து கொடுத்துட்டு அப்கிரேட் பண்ண போகிறோம், அடுத்த வெர்ஷனுக்கு வந்து அப்கிரேட் பண்ண போகிற காரணத்தினால தான் இந்த காரையே கொடுக்க போகிறோம். உங்களில் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு இந்த கார் தேவைப்பட்டுச்சுன்னா, காரோட ஓனர் நான் தான், ஃபஸ்ட்டு ஓனர். என்னோடய நேமில் தான் இருக்குது காரு, நான் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அஞ்சலி நானும் தான் அதை யூஸ் பண்ணியிருக்கிறோம், வேறு யாருக்கிட்டையும் நம்ம கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். உங்களில் யாராச்சும் ஒருத்தர் கார் வாங்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா, நம்ம கோஸ்டிஸில் யாராச்சும் இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து பிரபாகரன் அஃபிஷியல் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், டிஎம் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த வீடியோவில் வந்து இதை வந்து நான் ப்ளேஸ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுங்க, அது எதர்ச்சியாக அமைஞ்ச ஒன்று தான். அது நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி தான். தேவைங்கிறவங்க, அதாவது உங்களுக்கு இப்போ நாங்கள் வாங்க போகிறோம், ஒரு ஃபேமிலி யூஸ்க்கு நாங்கள் வாங்க போகிறோம், நீங்கள் அதில் வந்து எந்த ஒர்க்குமே பண்ண தேவையில்லை. அது டாப் மாடல் தான், அதை வாங்கி நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணாலே போதும். 18,000 கிலோமீட்டர் தான் ரன் ஆகிருக்குது. ஸோ யாருக்காச்சும் தேவை அப்படின்னா நீங்கள் வந்து பிரபாகரன் அஃபிஷியலில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் நிறைய பேர் வந்து பர்த்டேக்கு விஷ் பண்ணுங்கன்னு போட்டிருந்தீங்க. நடுவில் நம்ம அர்ஜுனோட பர்த்டேலையும் அப்படியே கொஞ்சம் பிஸியாக இருந்த காரணத்தினால யாருக்குமே ரிப்ளை பண்ண முடியாமல் போச்சு. கோஸ்ட் ஸ்டோரி மட்டும் எடுத்து அப்படியே நான் நரேட் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்து நான் எடிட் பண்ணிவிட்டு போகிறதுக்கு மட்டும் தான் எனக்கு டைம் இருந்த காரணத்தினால சொல்ல முடியலை, சாரி. மஞ்சு செல்லா அப்படிங்கிறவங்க கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க 26th வந்து, அதாவது இந்த 26th முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக 26th வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து பர்த்டே. அவர் வந்து உங்களோட ஒரு பெரிய ஃபேன். அவருக்கு வந்து ஒரு 26th வந்து என்னோடய 26th வந்து மஞ்சு அவங்க 26th வந்து அவங்களோட ஹஸ்பண்டோட 26th மார்ச் 26th வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு பர்த்டே. அதாவது அவருக்கு விஷ் பண்ண சொல்லி போட்டிருந்தாங்க கமெண்ட்டில். அவரோட நேம் செல்லான்னு போட்டிருந்தாங்க. பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே செல்லா சார். போதுமா? பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே செல்லா சார். சாரி மஞ்சு, நீங்கள் வந்து முன்னாடியே போட்டிருந்தீங்க, நிறைய பேர் இந்த மாதிரி போட்டிருந்தீங்க மெசேஜஸ்லாம். அதெல்லாம் நான் லேட்டாக தான் பார்த்தேன். எல்லாரோட கமெண்ட்ஸுக்குமே முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளையும் பண்ணிடுறேன். ரிப்ளை பண்ண முடியாதவங்களுக்கு என்னோடய சாரி. உங்களுக்கு நான் ஒரு ஹார்ட் கொடுத்துருப்பேன், அது வந்து நான் உங்களோட கமெண்ட்டை வந்து ரிசீவ் பண்ணிட்டேங்கிறதுக்கு அர்த்தம். தேங்க்யூ கோஸ்டிஸ், சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே டாட்டா பாய் பாய். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வினோத் பிரதர் என்கிட்ட சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே என்னோடய ஸ்டைலில் நான் நரேட் பண்ணி முடிச்சிட்டேன். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையிலையும் இதே மாதிரி எதனா ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதனால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்க, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதாவது என்னோடய நரேஷனில் நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஸ்பாட்டிஃபைல டெவில்ஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிடுங்க. மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சுவாரஸ்யமான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா பாய் பாய்.